நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை நான் ஒரு விஷயம் உங்களுக்காக வாசிக்கிறேன். நாளுடைய பிரசங்கத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் வசனம் 1-11 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி, நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சையா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று சுற்றவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் என்பதே. ஆமென். நாம் ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக வைத்திருக்கிறதான உங்கள் நல்ல தேவனை, அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். நீர் எங்களோடு நீர் அருளின வேதத்திலிருந்து பேசுகிற ஒரு முக்கியமான நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்தை ரொம்ப கவனமாக நாங்க வைத்துக்கொள்ள கடவுள் உதவி செய்யும். நாங்க கடந்த சில வாரங்களாக இந்த பிலிப்பியர் நிருபத்திலிருந்து நாங்கள் சத்தியங்களை கேட்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர். இந்த நாளிலையும் கூட நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து தேவன் தாமே எங்களோடு இடைபெட்டு பேசி இந்த வார்த்தையினாலே எங்களை உணர்த்தும். இந்த வார்த்தை எங்களை சந்தோஷப்படுத்தட்டும். இந்த வார்த்தை எங்களை தேற்றட்டும், எங்களை ஆட்டட்டும். எங்களுடைய குறைகளை எங்களுக்கு உணர்த்தி நாங்கள் உமக்கு நேராய் திரும்ப அது உதவி செய்யட்டுமாக நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இதை தாமே அப்படி செய்யும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாள் மாலை ஆராதனையில நாம் இந்த பிலிப்பியர் புத்தகத்தை தொடர் வேத போதனையாக நாம் பார்க்க ஆரம்பித்து 2 வாரங்கள் நம்ம பார்த்து இந்த 3வது வாரத்திலையும் இந்த புத்தகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாக நாம வந்திருக்கிறோம். இந்த பிலிப்பியர் நிருபம் இதை குறித்து நான் அறிமுகமாக உங்களுக்கு சில காரியங்களை நான் சொல்லியிருந்தேன். அதை மறுபடியுமாக நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஆசியா மைனர்ல இருந்து ஐரோப்பா தேசம், இன்றைக்கு மக்கதோனியா, இன்றைக்கு ஐரோப்பா என்று சொல்லப்படுகிற அந்த நாட்டுக்கு எல்லாம், அந்த கண்டத்துக்கு போய் அங்க அதனுடைய முக்கிய தலைநகரமாக இருக்கிறதான இந்த பிலிப்பி அந்த பட்டணத்துல பவுல் சுவிசேஷத்தை அறிவித்து அங்கே உருவான சபைதான் இந்த பிலிப்பி சபை என்று சொல்லி பார்க்கணும், இல்லைங்களா? அதுதான் அந்த சபை. இதனுடைய ஆரம்ப விசுவாசிகளாக 3 இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. லீதியாளை குறித்தும் பிசாசு பிடித்திருந்த ஒரு பெண் சுகமாயி கடவுளுக்குள்ள வருகிறதையும், அதோடு பிலிப்பி சிறைச்சாலை அதிகாரி அங்க கடவுளை விசுவாசிக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்படி இந்த சபைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சபை பவுலுடைய 2ஆம் மிஷனரி பிரயாணத்தின் போது ஏற்படுத்தப்பட்ட சபை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பவுல் 3ஆம் மிஷனரி பிரயாணத்தின் போது ஒரு முறை அங்க போய் வந்ததாக நம்ம பார்க்கிறோம். 3ஆம் மிஷனரி பிரயாணத்தின் போதும் அவர் அங்க போய் வந்ததாக நாம் பார்க்க முடியும்.
அதுக்கு பின்பதாக அவர் சுவிசேஷத்தை அறிவித்ததின் நிமித்தமாக அவர் சிறைச்சாலையில கைதியாக வைக்கப்பட்டிருந்தார். ரோம்ல சிறைச்சாலை கைதியாக அவர் வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம். அப்ப அப்படி வைக்கப்பட்டிருந்த அந்த காலங்களில இந்த நிருபம் எழுதப்பட்டது என்று சொல்லி பார்க்கலாம். அந்த பிலிப்பு சபை அவங்கள பார்க்கும்போது ஒரு எவ்வளவு அருமையான ஒரு சபையாக அன்றைக்கு இருந்திருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இந்த நிருபம் சிறைச்சாலையிலிருந்து எழுதப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சிறைச்சாலையிலிருந்து மக்கதோனியாவில் இருக்கிறதான இந்த பிலிப்பு சபைக்கு இது எழுதப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? ரொம்ப வேதனையை அனுபவித்து கொண்டிருந்த ஒரு மனிதனிடத்திலிருந்து இந்த நிருபம் வருகிறது, பிலிப்பு சபைக்கு வருகிறது. சரிங்களா? அந்த நிருபத்தை மகிழ்ச்சியின் நிருபம், சந்தோஷத்தின் நிருபம் என்று சொல்லி சொல்லலாம். சபைக்கு எழுதின நிருபங்கள் வரிசையில இது கடைசி நிருபமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நிருபம் முக்கியமான சில விஷயங்கள் நமக்கு சொல்லுகிறது. மெய்யான சந்தோஷத்தினுடைய ரகசியம் என்ன அப்படிங்கிறத இந்த நிருபம் நமக்கு சொல்லுது. அதோடு அப்படிப்பட்ட அந்த சந்தோஷத்தை, அதை பெற்றுக்கொண்ட அந்த ஒரு மனிதனை குறித்து நமக்கு சொல்லுகிறது. அதுக்கப்புறம் அதை கற்றுக் கொடுத்த இல்லைங்களா இயேசு கிறிஸ்துவை குறித்து இது நமக்கு சொல்லுகிறது. இல்லைங்களா? அதுதான் சுருக்கமா சொல்லணும்னா இந்த நிருபத்தை குறித்த ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நிறைய பார்த்திருக்கோம். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்துல இதுல இருந்து மெய் சபையும் மெய் விசுவாசியும் என்கிற தலைப்பின் கீழாக சில காரியங்களை நம்ம பார்த்தோம். முன்னுரையாக முதல் 2 வசனத்துல அங்க சொல்லப்பட்ட விஷயங்கள்ல இருந்து நம்ம முக்கியமான பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். மெய் விசுவாசிகள் என்று சொல்லுகிற பொழுது இந்த பிலிப்பு சபை ஒரு மெய்யான சபையாக, கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட சபையாக இருக்கிறது என்று சொல்லி அதுல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதோடு கூட இதுல வேதம் சொன்ன விதமான கண்காணிகளையும் உதவிக்காரர்களையும் கொண்ட சபையாக அது இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம். இது மெய் சபை, மெய் விசுவாசிகளை கொண்ட சபை என்று சொல்லி பார்த்து அதுக்கு சில விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? அதோடு கூட அதுல நடைமுறையாக 2 பயன்பாடுகளை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 2 பயன்பாடுகளை பார்த்தோம். நீங்க கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி, அதாவது இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான, அதாவது கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்கள் என்பதைத்தான் கிறிஸ்துக்குள்ளான என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்முடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அப்படி இணைக்கப்பட்டவர்கள் உள்ளூர்ல கூடி வருகிறதா உள்ளூர் சபை, அது உலகளாவிய சபைன்னு சொல்லி நான் பிரித்து அதை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதோடு மெய் சபையில ஐக்கியப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும் போது புதியவர்களுக்காக சில விஷயங்கள் கூட அதுல நம்ம மறுபடியும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மெய் சபை எப்படி நம்ம அடையாளம் காண்பது அப்படிங்கிறதுக்கு ஜான் கால்வின் இல்லைங்களா, சீர்திருத்தவாதியாகிய ஜான் கால்வினுடைய முக்கியமான 3 அவர் சொன்ன காரியங்களை உங்களுக்கு விளக்கப்படுத்தினேன் அதுல இல்லைங்களா. முதலாவது, அந்த சபை அந்த சபையில வேதம் தெளிவாக கர்த்தரை மையப்படுத்துகிற விதத்துல போதிக்கப்படும் என்று சொல்லியும், 2வது அங்க வேதபூர்வமான முறையில திருமுழுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியும், கடைசியாக ஒழுங்கு கட்டுப்பாடு வேத அடிப்படையில அங்க கடைபிடிக்கப்படும் என்று சொல்லி சொன்னீங்க. எவ்வளவோ இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமானதாக நம்ம அதுல பார்த்து முடிச்சோம் சரிங்களா. இன்னைக்கு இதுல இருந்து பார்க்கிற இன்னைக்கு 3ல இருந்து நம்ம பார்க்க போறோம். 3ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே சொன்னேன், இந்த நிருபம் சந்தோஷத்தின் நிருபம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். உலகத்துல சந்தோஷமே இல்லாம, ஒரு நல்ல மகிழ்ச்சி இல்லாம, சந்தோஷத்தை தேடி மனிதன் என்னென்னமோ செய்து கொண்டு இருக்கிறான், எதையோ செய்து பார்க்கறான் இல்லைங்களா. இன்னும் சிலருக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு நிமிஷமும் ஒரு மாதிரியான குழப்பத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. மெய் சந்தோஷத்தை அறியாமல்
பொய்யான காரியங்களை தேடி தேடி அவங்க ஓடி ஓடி அதுல சந்தோஷம் அடைய பாக்குறாங்க. ஆனா அந்த சந்தோஷம் எல்லாம் ஒரு பொய்யானதாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப மெய் சந்தோஷம் எங்க இருக்கு? அது கடவுளுக்குள்ளதான் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இந்த நிருபம் தெளிவாக விளக்குகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பவுல் இப்பொழுது இந்த நிருபத்தை எழுதுகிற பொழுது ஏதோ ஒரு நல்ல வசதியா உட்காந்துக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருங்க, நம்ம எல்லாம் சந்தோஷமா இருங்கன்றதை எப்படி சொல்றோம் இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப ஜாலியா இருக்கும்போது அப்படி சந்தோஷமா இருப்போம். நம்ம ரொம்ப துக்கமான ஒரு காலத்துல இருக்கும்போது சந்தோஷமா இருங்கன்னு நம்ம சொல்லிட முடியுமா? நம்மளை நினைச்சு பார்த்துக்கோ இல்லைங்களா? ரொம்ப வேதனையான இங்க பவுல் வந்து ரோம்ல ஒரு நாத்தம் முடிச்ச சிறைச்சாலையில இல்லைங்களா அப்படி இருக்கிறார் இல்லைங்களா? அதோடு விசாரணை எப்போ வரும், எப்பொழுது தனக்கு அந்த மரணம் வரும் என்பதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு மனிதனாக இந்த பவுல் இருந்தார் இல்லைங்களா? சிறைச்சாலையில கிட்டத்தட்ட 3 வருடத்துக்கு பக்கம் இருக்கிறார் இல்லைங்களா? அவருடைய சிறைச்சாலை அந்த தொடர்ச்சி 3 வருடம் தொடருகிறது இல்லைங்களா? அப்படி எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர் இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாள், இவ்வளவு நாள் இருந்து அதுக்கப்புறம் தண்டனை அந்த மாதிரி இல்லை. ராயனுடைய சீசர் என்று சொல்லுகிற ராயனுடைய விசாரணைக்காக அன்றைக்கு ராயனாக இருந்தவர் நீரோ மன்னன் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மன்னனுடைய ரோமுடைய மன்னன் அவருடைய விசாரணைக்காக அவர் காத்து கொண்டிருந்தார். எப்ப வேணாலும் உயிர் போகலாம், அவர் வந்து ராயனும் சொல்லும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பவுல் இப்படி சிறைச்சாலையில இருக்கிறார் என்கிறத கேள்விப்பட்ட அந்த பிலிப்பு சபையார் அவர் ஊழியத்துல அதிகமாக உறுதுணையாக இருந்தது இந்த பிலிப்பு சபை. இப்போ பிலிப்பு சபை மக்கள் பவுல் வந்து அங்க சிறையில் இருக்கிறதை கேள்விப்பட்டு அவரோடு கூட இருக்கணும், ஆகவே அவருக்கு நிறைய பொருட்களை அன்பளிப்பெல்லாம் கொடுத்து இந்த சபையினுடைய போதகராக இருந்த எப்பாப்பரா தீத்துவின் கையில கொடுத்து அவரை ரோமுக்கு அனுப்பி வைக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அப்படி வந்த எப்பாப்பரா தீத்துவின் மூலமாக பவுல் அவர்களுடைய ஏக்கத்தை எல்லாம் அறிந்து கொள்ளுகிறார் இல்லைங்களா? பிலிப்பு சபை ஊழியக்காரன் மேல் இருந்த அந்த ஏக்கம் இல்லைங்களா, இப்படி அவங்க வேதனை அடைகிறாங்க, இந்த ஊழியக்காரன் இப்படி சிறையில் இருக்கிறதை நினைச்சு வேதனை அடைகிற ஒரு சூழ்நிலை. அதையெல்லாம் எப்பாப்பரா தீத்துவின் மூலமாக கேள்விப்பட்ட பவுல் அவர்களுடைய அந்த அன்பு இல்லைங்களா, அவங்க பாராட்டுகிற அந்த அன்பு, தன் மேல் வைத்திருக்கிற நேசம், இதையெல்லாம் பார்த்து இல்லைங்களா கடவுள் எவ்வளவு பெரிய காரியத்தை அந்த ஊழியத்தின் மூலம் செய்திருக்கிறார் என்று சொல்லி இந்த பகுதியில அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா? அப்படி அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறதையும், பிலிப்பு சபை விசுவாசிகளுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்றதையும், அதோடு பிலிப்பு சபை விசுவாசிகளுக்காக சிரிக்கிறதையும் தான் அந்த பகுதியில நம்ம 3-11 வசனம் முடிய பார்க்கணும். கடவுள் அவருடைய பவுலின் மூலமாக அன்றைக்கு இவர் வேற இடம், அவங்க வேற இல்லைங்களா, ஒரு வெளிநாட்டுக்காரங்க மாதிரி. மக்கதோனியாங்கிறது ஒரு வெளிநாடு, இவர் இருக்கிறது இந்த பக்கம், கண்டம் விட்டு கண்டம் போய் சுவிசேஷம் அறிவித்து அந்த சுவிசேஷத்தின் மூலமாக இன்றைக்கு சபை ஏற்பட்டு அந்த சபை எந்த அளவுக்கு பவுலுடைய ஊழியத்துல இல்லைங்களா கடவுளுடைய ஊழியத்துல அவரை தாங்கி நடத்தினது என்று சொல்லி இன்றைக்கும் பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் போது அவங்க அன்பு பெருக்கு இல்லைங்களா பவுலை தேடி அங்க வருகிறத பார்க்க. அப்படி வந்த அதை பார்த்து பவுல் அவர்களுக்கு கடவுளுக்கு முதல்ல நன்றி செலுத்துறார் இல்லைங்களா, நன்றி அறிதல் உள்ளவராக நன்றி செலுத்துகிறார். அடுத்து பிலிப்பு சபை விசுவாசிகளுக்கு நன்றி சொல்றார். அதோடு பிலிப்பு சபை விசுவாசிகளுக்காக கடவுளிடத்துல ஜெபிக்கிறார். இதெல்லாம் அதுல நம்ம பார்க்கணும். இதுதான் அந்த இந்த பகுதியில நம்ம பார்க்கறது. இப்படி ஒரு நிலை அங்க இருக்கிறது. அப்படி பவுல் எழுதுகிற பொழுது அவங்களுக்கு இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது, நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றது வெறுமனே அந்த அவங்க கொடுத்த அன்பளிப்புல மட்டும் இல்ல இல்லைங்களா, அவங்களுடைய அந்த வாழ்க்கை அதை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு சொல்றாரு. அதோடு கூட அவங்களுக்கு பல ஆலோசனைகளையும் கொடுக்கிறார். அந்த சபையில இருந்த சிறு சிறு
குறைகள் இருந்தது. அதையும் விளக்கி அவர் இதை எழுதுகிறத கிறிஸ்துவுக்குள் இன்னும் அதிகமாய் வளர வேண்டும் என்று சொல்லி ஊக்கப்படுத்துகிறதே, நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கடவுளை நீங்க கொண்டு வந்தது இங்க இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதற்காக கடவுள் என்னை அப்படி நடத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லி நீங்க திடமனதோடு கூட விசுவாசத்திற்காக போராடுங்க என்று சொல்லி அந்த சந்தோஷத்தை, கடவுளுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் தான் மெய் சந்தோஷங்கிறத விவரிச்சு இந்த நிருபத்தை எழுதுறார். இப்படித்தான் எழுதுறார். இப்ப பாருங்க, நம்ம வாசிக்க கேட்ட இந்த பகுதியில 3-11 வசனம் முடிய அவர் கடவுளுக்கு நன்றி சொல்றார் இல்லைங்களா? பாருங்க, இதுல நம்ம பாக்குற மாதிரி தமிழ் பைபிள்ல இருக்கிற மாதிரி சரியா தமிழ் பைபிள்ல வரல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல 3ஆம் வசனம் சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் அப்படின்னு சொல்லி இது வருது. ஆனா இது எப்படி வரும்? 3வது வசனத்துக்கிட்ட 6ஆம் வசனம் வர வேண்டியது இருக்கு. அந்த 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்துக்கிட்ட வரணும். அப்படித்தான் இருக்கும். நான் அதை உங்களுக்கு படிக்கிறேன். முதல்ல 6, அதுக்கப்புறம் 4ஆம் வசனம் அதுக்கு பின்னாடி மிச்சதெல்லாம் வரும்போதுதான் அது சரியா வரும். ஏன்னா அது அப்படித்தான் இருக்குது. ஏன்னா தமிழ்ல அப்படி மொழிபெயர்க்கிற பொழுது அந்த மாதிரி மொழிபெயர்த்திருக்காங்க. இதை பாருங்க, 3ல இருந்து நம்ம வாச்சா பவுல் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, அதை நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 4ஆம் வசனம், நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் இப்படி அந்த வசன பகுதிகள் அமைந்திருக்கும். சரிங்களா? அப்படிதான் இருக்கணும். அப்போ முதல்ல இந்த 6ஆம் வசனம் வந்திருக்கணும், அதை தொடர்ந்து 4ஆம் வசனம், அதுக்கு பின்னாடி அந்த காரியத்தை சொல்றேன். அப்ப நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்க எல்லாருக்காகவும் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு கடவுளிடத்துல வேண்டுதல் விண்ணப்பம் செய்கிறேன் என்று சொல்லிட்டு அதை ஆரம்பிக்கிறார். சரி, நம்ம இன்னைக்கு இந்த 3ஆம் வசனத்துல இருந்து சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு இதை இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய ஊழியத்துல பிலிப்பியரினுடைய பங்கும் ஒத்தளிப்பும் அப்படிங்கிற தலைப்பு கொடுக்கலாம். கர்த்தருடைய ஊழியத்தில் பிலிப்பியரினுடைய பங்கும் ஒத்துழைப்பும் என்று சொல்லி இதுல இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த 3ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் என்று சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். உடன்பட்டவர்கள் என்று சொன்னா பங்குள்ளவர்கள் என்று சொல்லி சொல்லலாம். அதாவது ஐக்கியம், அதோடு இணைந்து இணைந்திருக்கிறவர்களாக என்று சொல்லி சொல்லலாம். உடன்பட்டவர்கள் என்கிற வார்த்தை அதைத்தான் நமக்கு காட்டுகிறது. தமிழ்ல ஒரு நல்ல வார்த்தை இருக்கிறது, ஆனா அந்த வார்த்தைய தவறா பயன்படுத்தி இருக்கிறதுனால அந்த வார்த்தை நான் சொல்றேன், இருந்தாலும் நீங்க அதை தவறா புரிஞ்சிருக்காரு. பங்காளர் என்று சொல்லி பங்காளர்களாய், நீங்க அதெல்லாம் தவறா பண்ணிட்டாங்க இந்த வேலையாட்கள். இங்க அந்த வார்த்தை தான் வருது. உடன்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும்போது பங்காளர்களாய் இணைந்து செயல்படுகிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிலிப்பி சபையை விசுவாசிகளை நினைக்கும் போதெல்லாம் பவுல் சந்தோஷப்பட்டார் என்று சொல்லி பார்க்க. ஏன்? பவுலனுடைய ஊழியத்துல பிலிப்பியர்களுடைய பங்கும் ஒத்துழைப்பும் இருந்தது என்று சொல்லி பார்க்க. அதைத்தான் 3ஆம் வசனம் சொல்லுது. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் என்று சொல்லி சொல்றது எதை காட்டுது அப்படின்னா, நான் அங்க வந்த முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த சுவிசேஷ ஊழியத்துல நீங்கள் என்னோடு கூட பங்காளர்களா இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறது. இல்லைங்களா? பாருங்க, அது எவ்வளவு அருமையா அதுல இருக்கு பாருங்க. பவுல் சொல்றதுக்கு காரணம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பாருங்க, 14ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பேத்ரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்று சொல்லி பார்க்கணும்.
பாருங்க, அருமையான விசுவாசி, முதல் பிலிப்பி சபையில ஏற்பட்ட விசுவாசி இந்த லீதியா அன்றைக்கே வருந்தி ஊழியக்காரர் அன்றைக்கு இந்த பிரசங்கம் பண்ணுகிற பொழுது நடந்த அப்போ வீட்டுக்கு வரணும், அங்க தங்கி இருக்கணும் இல்லைங்களா. அன்றைக்கில் இருந்து அது சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த நாள்ல இருந்து என்னோடு பங்குள்ளவர், அந்த ஊழியத்துல பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள் சொல்லி பாக்கீங்கன்னா, லீதியால உங்க வீட்டுலதான் முதல்ல அந்த சபை கூடி வந்தது என்று சொல்லி பார்க்கணும். அப்ப பாருங்க எவ்வளவு நினைவு கூறுதல் பாருங்க. பவுல் அத சொல்றாரு பாருங்க. இங்க சொல்றது என்னன்னா, நான் அங்க வந்த முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த சுவிசேஷ ஊழியத்துல இந்த பணியில நீங்க என்னோடு கூட பங்காளர்களா இருக்கிறீர்கள்னு சொல்லி நம்மள பாருங்க. இன்னைக்கு சத்தியத்தை கேட்பாங்க, ஆரம்பத்துல கொஞ்சம் கேட்பாங்க. நிறைய பேரை பார்த்திருப்பேன். உங்கள கூட அப்படி நீங்க இருந்துற கூடும் சரிங்களா. மனம் திரும்பணும் கடவுள் இடத்துல. ஆரம்பத்துல ரொம்ப ஒரு இதா ஆரம்பிப்பாங்க, கடவுளுக்குள்ள சீர்திருத்த சத்தியங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப வாஞ்சியோடு சத்தியங்களை கேட்பாங்க. கொஞ்ச நாள் ஆக 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 உங்களுடைய நிலை மாறி போய் ஒரு உப்பில்லாத மாதிரியான ஒரு நிலை, உப்பில்லாத ஒரு பண்டம் மாதிரி நிலை, அவங்களுடைய ஆராதனை, அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு ஒரு மோசமான நிலையில இருக்கும். அதாவது இயேசு கிறிஸ்து சொல்ற மாதிரி வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் மாதிரி. அவங்க வசனத்தை கேட்கிறாங்க சரிங்களா, சந்தோஷமா கேட்கிறாங்க. ஆனா அதை பிசாசு எடுத்துக்கொள்ளுகிறான் என்று சொல்லி சொல்லுகிறது இல்லைங்களா. ஆனா இந்த பிலிப்பு சபை மக்களை பாருங்க, முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இத்தனை வருடம், இத்தனை வருடம் வரைக்கும் நீங்க என்னோடு கூட உடன்பட்டவர்களா இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது பாருங்க. பவுல் இப்படி சொல்றத பாருங்க. அப்போ அந்த பிலிப்பு சபை பாருங்க எப்படி இருந்துச்சு. பவுல் பிலிப்பு சபையை நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷம் அவங்களுடைய இந்த வாஞ்ச ஊழியத்தின் மேல் வாஞ்ச இல்ல. பவுல் அவர்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்றார். அவங்களுடைய இந்த காரியம் இந்த அருமையான ஒத்துழைப்பு சரிங்களா, அது என்ன செஞ்சிருச்சு பவுல என்ன செஞ்சது அப்படின்னு சொன்னா, பவுல முதல்ல சந்தோஷப்பட வச்சது சரிங்களா. பவுலுக்கு சந்தோஷத்தை உருவாக்கினது அவங்களுடைய அந்த பங்கு ஒத்துழைப்பு பவுலை சந்தோஷப்பட செய்தது. ஏன் பவுல் சந்தோஷப்படுறாரு? அவங்க காணிக்கை கொடுத்து தாங்கினதுனால அவருக்கு சந்தோஷம் அப்படி வந்துருச்சா? அது மட்டும்தான் அதை காட்டுதா அப்படின்னா அது மேல் பிரகாரமா எடுத்துடக்கூடாது. அவர்களுடைய மனம் திரும்புதலுடைய அந்த மனம் திரும்புதல் உண்மையா இருக்கிறதுனுடைய அந்த உறுதி இல்லைங்களா, அதோடு அவங்க தவறாம பரலோகத்துக்கு போவார்கள் என்கிற காரியம் பவுலை சந்தோஷப்பட வைத்தது என்று சொல்லி பார்க்கிறேன். ஏன்னா அப்படி அவங்க மனம் திரும்பாதவர்களாக இருந்த இந்த மாதிரி இருக்க முடியாது இல்லைங்களா. இப்ப பவுல் அதை நினைத்து சந்தோஷப்படுறார் இல்லைங்களா. 5ஆம் வசனம் சொல்லுது இல்லைங்களா, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி, அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லைங்களா, இயேசுவினுடைய வருகையின் வரைக்கும் இல்ல. அப்ப அவங்களுடைய மனம் திரும்புதல் உண்மையா இருக்கிறதுனுடைய உறுதி, அவங்க மெய்யாகவே ரட்சிக்கப்பட்டு கடவுளுடைய பிள்ளைகளாக இன்னைக்கு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க நிச்சயம் பரலோகத்துக்கு போய் சேருவாங்கங்கிறது பவுல சந்தோஷப்பட வச்சது. ஏன்னா அப்படி இல்லைன்னா எங்கேயோ இருக்கிற ஒரு கண்டமுட்டு கண்டம் இருக்கிற இத்தாலியில இருக்கிற ரோம்ல இருக்கிற ஒரு ஊழியன் சரிங்களா, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களே கண்டுக்க மாட்டாங்க சரிங்களா. அவங்க அதை கேள்விப்பட்டு ஊழியனை அனுப்பி போங்க பவுல போய் பாருங்கன்னு அனுப்பிச்சு விடுறாங்க எல்லாம் கொடுத்து சரிங்களா. பாருங்க அது பவுலை சந்தோஷப்பட வைத்தது என்று சொல்லி பார்க்க. இது மட்டும் இல்ல, பவுல அது என்ன செய்தது, அவங்களுடைய நடவடிக்கைகள் பவுலை அளவு கடந்த அன்பு செலுத்தும்படி தூண்டியது என்று சொல்லி பார்க்க சரிங்களா. அவங்க அடிக்கடி அன்பளிப்பை அனுப்பி வைத்தாங்கன்னு சொல்லி பார்க்க சரிங்களா. அவர் இருக்கும்போது கூட பாருங்க 4ஆம் அதிகாரத்துல 15-16 வசனம் வாசிக்கிற பாருங்க. 4ஆம் அதிகாரம் 15-16. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்துல நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
நான் தெசலோனிக்கேவில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள் என்று சொல்லி சொல்றாங்க. இந்த தெசலோனிக்க சபையும் மக்கதோனியாவுல இருக்கிற ஒரு பட்டணம் தான். அங்க இருக்கும்போது இவங்க அனுப்பிச்சு தாங்குறாங்க, ஊழியத்தை தாங்குறாங்க. பவுலுக்கு அது மட்டும் இல்ல, அப்ப மட்டும் இல்ல, இப்ப பவுலுக்கு உதவி செய்யும்படி எப்பாப்ரா தீத்துவை ஊழியக்காரரை அனுப்பி வைக்கிறாங்க இல்லைங்களா. பாருங்க 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பாக்குறேன் இல்லைங்களா. மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாலும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்ரா தீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன் என்று சொல்லி சொல்றார். இப்ப எப்பாப்ரா தீத்து இங்க பவுலுக்கு உதவியா இருக்கிறார், உதவி செய்கிறார் இல்லைங்களா. எல்லாம் கொண்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்றாரு. இப்ப பாருங்க, அவர்களுடைய அந்த தியாகம், அதோடு உதார்த்தமான அந்த ஆதரவு இல்லைங்களா, அதெல்லாம் அவர்கள் தன்னுடைய அந்த உடன் ஐக்கியத்துல ஊழியத்துல இருக்கிறத நினைச்சு அவர்கள் மேல அளவு கடந்த அன்பு செலுத்தும்படி பவுலை தூண்டினது என்று சொல்லி பார்க்கணும். 8ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பில உங்கள் எல்லாரும் மேலும் எவ்வளவோ வாஞ்சையா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி என்று சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து அன்பு செலுத்தின அந்த அன்பு போல ஒரு அன்பு, அளவு கடந்த அன்பு பவுலுக்கு அவங்க மேல உருவாயிருக்கு இல்லைங்களா. பாருங்க, பவுல் என்ன செய்திருக்கிறது, அளவு கடந்த அன்பு செலுத்தும்படி தூண்டி இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்க. அடுத்தது பவுல ஜெபிக்க செஞ்சது, அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு இடைவிடாம ஜெபிக்க செய்தது இல்லைங்களா. அதுதான் 6ஆம் வசனத்திலையும் 4ஆம் வசனத்திலையும் நம்ம பார்க்க. அவங்களுடைய இந்த அன்பு மேலும் மேலும் வளர்றதுக்கும் அதோடு அவங்க அறிவோடும் தெளிவோடும் இருக்கும்படியாகவும் ஜெபிக்கிறார். அந்த அன்பு கடவுள், அந்த அன்பு சாதாரணமா வந்தது இல்லை இல்லைங்களா. அப்படி கிறிஸ்துவின் அன்பு இந்த பிலிப்பி சபையை ஆட்கொள்ளவில்லை என்று சொல்லி இருந்தா இந்த விதமான நடவடிக்கைகளை அவங்க வாழ்க்கையில பார்த்திருக்க முடியாது இல்லைங்களா. நம்மெல்லாம் ஒரு அளவுதான். சரி, பிலிப்பி சபை இப்படி கொடுத்துருச்சு, இப்படி எல்லாம் அவங்கள தாங்கிட்டு இருக்குன்னு நினைச்சோடனே, பிலிப்பி சபைனா கொஞ்சம் பணக்காரர், அவங்க பஞ்சத்தில் இருக்கும் பொழுதும் கொடுத்தார்கள் இல்லையா. இந்த ஊழியம் இது வளரணும், சத்தியம் போய் சேரணும், மக்களுக்கு அவ்வளவு வாஞ்சியோடு உடன்பட்டு இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. அந்த மெய்யான அந்த அன்பு மேலும் மேலும் வளரும்படியாக இல்லைங்களா பவுல் ஜெபம் பண்றார். அவங்கள நினைச்சு ஜெபம் பண்றார். அது அறிவோடு இருக்கும்படி ஜெபம் பண்றாரு. அந்த அறிவு எப்படி இருக்கும் பாருங்க, அதுதான் சொல்லுது 9ஆம் வசனத்துல, மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் என்று சொல்லி சொல்றாரு. இந்த அறிவு எப்படிப்பட்டது, இன்னும் அதிகமா இருக்கணும், அந்த அன்பு அறிவுல அது அப்படி வளரணும், இன்னும் தெளிவோடு வளரணும்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. இப்படிப்பட்ட தெய்வீக அன்பு அவர்களுக்கு இருக்குன்னு சொன்னா நன்மை எது என்பதை கண்டுபிடித்து உத்தமமானதை அவங்களால் தெரிந்து கொள்ள முடியும் இல்லைங்களா. எது சந்தோஷம், எது முக்கியம், எது நம்முடைய வாழ்க்கையில அதி உன்னதமா இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி பாக்குறோம், தெரிந்து கொள்ள முடியும். அப்ப பவுல அயராமல் ஜெபிக்க வைத்தது அவர்களுக்காக. அவங்களுடைய அன்பு, உங்க அன்பு இன்னும் மேல மேல வளரணும், அதோட அது அறிவிலும் தெளிவிலும் இருக்கும்படி செய்தது. பிலிப்பி சபை. அடுத்து பவுல அது ஊக்கப்படுத்து இல்லைங்களா, என்கரேஜ் பண்ணுது. ஊழியக்காரர்களாக இருந்தாலும் இந்த உலகத்துல அவர்கள் மானுடத்துல இருக்கிறாங்க இல்லைன்னா, மானுடம் தான், உலகத்துல இருந்தாலும் மனுஷன் தான், மாம்சமானவன் தானே. அவர்கள் செய்கிற வேலை இல்லைங்களா, அந்த வேலை அதனுடைய பிரதிபலனை அவர்கள் காண வேண்டும் இல்லைங்களா. இல்ல நான் பாய்க்கு பிரசங்கம் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் இருக்காங்க பாருங்க, அதெல்லாம் வேலைக்காகாத வேத அறிவு இல்லாததுனால நடக்கிறது. பாய்க்கு பிரசங்கம் பண்றதுக்கு ஊழியக்காரன் ஆகத்துல, ஆத்மாக்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு தான் ஊழியனை வைத்திருக்கிறார். சிலர்லாம் சொல்லுவாங்க, அந்த இவங்கெல்லாம் சில சபைகள் இருக்காங்க, நான் பாய்க்கே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், தேவ தூதர்கள் இருப்பாங்கன்னு நான் நினைச்சு பிரசங்கம். தேவ தூதருக்கு நான் ஏன் பிரசங்கம் பண்ணணும், தேவ தூதர் ஆல்ரெடி தேவனிடத்துல தானே இருக்காங்க இல்லைங்களா. இதெல்லாம் ஒரு மதியீடான சுய பெருமைக்காக சொல்லிக்கலாமே தவிர மற்றபடி இல்லை இல்லைங்களா. அப்போ அந்த பவுல் செய்த ஊழியத்தினுடைய அந்த காரியங்கள் அங்க தெளிவாக தெரிகிறது இல்லைங்களா. அது பவுலை ஊக்கப்படுத்திடுது என்று சொல்லி பார்க்கணும். கடவுள் அவங்கள தொடங்கின அந்த நல்ல செயல்களினுடைய விளைவாக அவங்களுடைய பரிசுத்தமும்
கடவுளுக்கு பிரியமான அந்த கனி தருகிற வாழ்க்கையும், கடவுளுக்கு மகிமையான அவங்க இருக்கிறதையும் பார்க்கறது பவுல அதிகமா ஊக்கமடைய செய்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அது எதை காட்டுது? அவங்களுடைய ரட்சிப்புடைய அனுபவத்தை, முழுமையான அனுபவத்தை அது காட்டுகிறதாக இருக்குது. இப்படி பவுல அது சந்தோஷப்பட செய்தது, பவுல அவர்கள் மேல் அளவு கடந்த அன்பு செலுத்த செய்தது, அதோடு அவங்களுக்காக ஜெபிக்க செய்தது, பவுலை அது ஊக்கப்படுத்தியது. உடன்பட்டவர்கள் ஆனபடியினால் என்று சொல்லுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். பாருங்க, பிலிப்பு சபை கட்டிட ஊழியத்துல எப்படி இருந்தது என்று சொல்லிப்பாங்க. இந்த பிலிப்பு சபையை பார்க்கும்போது ஒரு காரியத்தை மனதில் வைத்துக்கணும். சபை உலகத்துல இருக்கிற வரையிலும் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். குறையே இல்லாத சபைகளை நம்ம இந்த உலகத்தில் பார்த்து விட முடியாது. அதனால நான் இப்படி சொல்லும் போது சபையினால குறையாதான் இருக்கும்னு அர்த்தம் இல்ல, குறைகளும் இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. இங்கேயும் இந்த பிலிப்பு சபையிலையும் சில காரியங்கள் இருந்தது இல்லைங்களா. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனா அந்த பிலிப்பு சபையினுடைய அந்த பங்கும் ஒத்துழைப்பையும் குறிச்சு நம்ம பாக்குறோம். பாருங்க, அது எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கு இல்லைங்களா. அப்போ சந்தோஷத்தோடு பவுல் கடவுள் இந்த ஊழியத்தின் மூலமாக கடவுள் செய்து இன்னைக்கு அப்படி ஒரு சிறப்பா இருக்கிறத பார்த்து பவுல் ரொம்ப சந்தோஷப்படுறார். உங்களை நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி சொல்றாரு. பாருங்க, பவுல சந்தோஷப்பட வச்சுச்சு, அளவு கடந்த அன்பு செலுத்த வச்சது சரிங்களா. அன்பு பெருக்கெடுத்து ஓடுது இங்க. அதுதான் பாக்குறோம். இந்த நிருபத்தின் முழுக்கும் பாத்தீங்கன்னா அன்பு அப்படியே என்ன சொல்றதுங்க, அப்படியே வலிஞ்சு போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. வலிஞ்சு நிரம்பி போகுது. அப்படி எவ்வளவு பெரிய ஐக்கியம் பாருங்க. அந்த சந்தோஷம் சபை எவ்வளவு ஐக்கியத்தோடு இருக்குதுன்னு. இதோடு பவுல ஜெபிக்க வச்சு அவங்களுக்காக நான் இன்னும் வளரணும், இந்த அன்புல வளரணும்னு ஜெபிக்க வைத்தது, பவுல ஊக்கப்படுத்தினது இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த 3ஆம் வசனம் சொல்லுது, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனீர்கள் என்று சொல்லி, உடன்பட்டவர்கள் ஆனபடியால் அப்படின்னு சொல்லும் போது சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதுலதாங்க சந்தோஷம். கடவுளுடைய அந்த வார்த்தை ஜனங்களுக்கு போகுது, அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருந்தது. அந்த சந்தோஷம்தான் பவுலுக்கு சந்தோஷம் இல்லைங்களா. பவுலுக்கும் அதே சந்தோஷம் தான். சுவிசேஷம் அங்க போனதின் நிமித்தமாக இப்படிப்பட்ட மக்கள் உருவாகி இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த சந்தோஷம். இவங்க பாருங்க, அவங்க பெற்ற ரட்சிப்பு அது எப்படி பிரகாசிக்கிறத பார்க்கணும். அவங்க ஊழியத்துல அவ்வளவு இணைந்து செயல்படுறத பார்க்கணும். இதெல்லாம் இன்னைக்கெல்லாம் இதெல்லாம் எங்க நடக்குது? சபையில நடக்குது. நான் இப்ப சொல்றதெல்லாம் நல்ல நம்மளுடைய மெய் சபைகள், வேதத்தின் அடிப்படையில அமைக்கப்பட்ட சபைகளுக்கு நடக்கிற விஷயம் இல்லைங்களா. இதெல்லாம் வச்சு நிறைய தவறா சொல்லிக்கிட்டு காசு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு புறம் இருக்குது. அந்த குரூப்பை பத்தி எல்லாம் ஒரு புறம் நீங்க புதிதா இருக்கிறவங்க எல்லாம் நீங்க அதை விட்டுருங்க. அது இல்ல அது இல்லைங்களா. அது மெய்யாக அமைக்கப்பட்ட சபையில் இருந்து முறையாக நடத்தப்படுகிற காரியத்தை குறித்து பேசுது இல்லைங்களா. அப்ப பாருங்க, உடன்பட்டவர்கள் ஆனபடியால், சுவிசேஷத்துல உடன்பட்டவர்கள் ஆனபடியால், இதோடைய கிரேக்க பதம் என்ன? கொய்னையா என்று சொல்லுகிற வார்த்தை. கிரேக்க பதத்துல கொய்னையா என்று சொல்லி அதை சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஒன்றை பொதுவாக அனுபவிப்பது என்று சொல்லி அர்த்தம். அந்த வார்த்தை உடன்பட்டவர்கள் என்கிற வார்த்தை பொதுவா அனுபவிக்கிறது. அதாவது ஐக்கியப்பட்டு இல்லைங்களா, ஐக்கியப்பட்டு பங்கா இல்லைங்களா, அதோட அதான் பங்காளர்கள் சொன்னா பங்குள்ளவர்கள் என்று சொல்லலாம். அப்படி இணைந்து செயல்படுகிற ஒரு காரியம். கிறிஸ்துவ மெய் விசுவாசிகள் அனைவரும் பொதுவாக அனுபவிக்கிற காரியத்தை இருக்குது இல்லைங்களா. அதை நான் உங்களுக்கு காட்டி, நான் ஒரு 6 பாயிண்ட் உங்களுக்கு காட்டி இதை நம்ம முடிக்கலாம். அந்த பகுதியில அதைத்தான் இன்னைக்கு நம்ம சுருக்கமா பார்த்து முடிக்கிறோம். உங்களுடைய ஊழிய வாஞ்ச எந்த அளவுக்கு இருந்தது, பிலிப்பியர் கர்த்தருடைய ஊழியத்துல பிலிப்பியர்களுடைய பங்கும் ஒத்துழைப்பும் என்று சொல்லி பார்க்கணும். அப்ப கிறிஸ்துவ விசுவாசிகள் அனைவரும் பொதுவாக அனுபவிக்கிற ஒரு 6 காரியங்களை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்து அது நம்முடைய வாழ்க்கையில இருக்குது என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அப்படிப்பட்ட சந்தோஷமுடையவர்களாக, பங்குடையவர், அந்த உடன்பட்டவர்களாக நாம் இருப்போம் இல்லைங்களா. இல்லைன்னா உடன்பட்டவர்களாக நாம் இருக்க மாட்டோம். சபைன்னு ஒரு போற மாதிரி இருக்கும், ஆனா சபைக்கும் அதுக்கு தொடர்பே இருக்காது.
சடங்கு வேலைகளை பார்த்து கொண்டே மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பான் இல்லைங்களா. உறவு இருக்காது, ஊழியத்துல வாஞ்சி இருக்காது, அதை குறித்து பேச்சு இருக்காது, ஒன்னும் கிடையாது இல்லைங்களா. என்ன நடக்குது, என்ன பண்ணலாம், அதெல்லாம் எதுவுமே இருக்காது. பாட்டுக்கு வருவான், அவன் பாட்டுக்கு படுத்து கிடப்பாங்க, அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க. இந்த கல்யாணம் மண்டபத்துல படுத்துக்கிறன்னு தெரிஞ்சிச்சு போறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலையாயிருக்கும். அப்புறம் எங்கேயோ என்னமோ செய்யறாங்க அப்படிங்கிற நினைவுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ஒரு நிலையா இருக்கும். அல்லது அவங்களுக்கு உரியது நமக்கு அல்ல அப்படின்னு நினைச்சிருவாங்க. இது சேர்ந்து செய்யப்படுகிற காரியம். சபைன்றது அதுதான். சபைன்றது ஒரு தனி மனிதன் அல்ல. நம்ம சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படி கடவுளுக்குள்ள இல்ல அப்படின்னா சபையெல்லாம் இருக்க முடியாது. அப்படி இந்த மாதிரி ஈடுபாடு இல்ல அப்படின்னு சொன்னா அது இல்லை. ஒரு மனிதனை சேர்ந்தது அல்ல சபை. ஒரு மனிதன் இருந்துகிட்டு அது இல்லை. ஒரு மனிதனே எல்லாம் செய்ய முடியாது, எல்லாரும் சேர்ந்துதான் அது சபை சரிங்களா. அப்ப பாருங்க, சபைக்கு ஊழியரை கொடுத்திருக்காரு, இதெல்லாம் உண்மையா இருந்த போதிலும் ஊழியர்களை ஏற்படுத்துறார்கள். இருந்தாலும் சபை இணைந்து செயல்படுகிறது என்று சொல்லி பாருங்க. சரி, இப்போ விசுவாசிகள், கிறிஸ்துவ விசுவாசிகள் பொதுவாக அனைவரும் பொதுவாக அனுபவிக்கிற காரியங்கள் பாக்குறோம் இல்லைங்களா. அந்த உடன்பட்டவர்கள் நம்ம பாக்குறோம். அது 6 காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். அது இருந்ததுன்னா நாம நிச்சயமாக பங்காளர்களாக, அதாவது இதில் உடன்பட்டவர்களாக இருப்போம் கடவுளுடைய காரியத்தில். முதல்ல கடவுளுடைய கிருபை சரிங்களா. கடவுளுடைய கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள், கடவுளுடைய ரட்சிக்கும் கிருபையை பெற்றவர்கள் தான் இந்த பங்குடையவர்களாய் இருக்க முடியும். கடவுளுடைய காரியத்துல இணைந்து செயல்படுகிற முடியும் சொன்னா கடவுளுடைய ரட்சிக்கும் கிருபையை பெற்றவர்களாலதான் முடியும். இது ஒவ்வொரு விசுவாசியும் பொதுவாக அனுபவிக்கிற ஒரு காரியம். ஏன்னா கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய கிருபைன்னு சொல்லும்போது அங்க நான் சொல்ற வார்த்தை நினைவுபடுத்திக்கிறேன். ரட்சிக்கும் கிருபை, பொதுவான கிருபை இருக்குது, அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இந்த உலகத்துல இல்லைங்களா. ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் மேலையும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பெய்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். அது பொதுவான கிருபை. இது ரட்சிக்கும் கிருபை. ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவின் மூலமாக, அதாவது கிறிஸ்துவின் நிமித்தமா இந்த ரட்சிப்புங்கிற கடவுளுடைய கிருபையின் அன்பளிப்பினால அந்த மனிதன் ரட்சிக்கப்படுகிறான்னு சொல்லி பார்க்கலாம். கிருபையின் மூலமாக கடவுளுடைய ரட்சிப்பின் கிருபை, அது நமக்கு கொடுத்த ஈவு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது ஈவு, நமக்கு கொடுத்த கிஃப்ட். அந்த கிஃப்ட பெற்றிருந்தா, அந்த இலவசமான காரியத்தை ஒருவன் அடைந்திருந்தால் இல்லைங்களா, அவன் இதுல பங்குடையவனாக இருப்பான். கடவுளிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன், என்னுடைய எல்லாம் கடவுளுக்குரியது அப்படிங்கிற நிலையில் இருப்பான் சரிங்களா. எபேசியர்ல பாருங்க, 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு சொல்லி வேதம் சொல்லுது. ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவின் நிமித்தமா அந்த ரட்சிப்புங்கிற கடவுளுடைய கிருபையின் அன்பளிப்பினால ரட்சிக்கப்படுகிறான் என்று சொல்லி பார்க்க. கடவுள் கொடுக்கிறார் கிருபை, கடவுளுடைய ரட்சிப்பு கிருபை. அந்த கிருபை ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்படுகிறது. கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு அது கொடுக்கப்படுகிறது. அப்படித்தான் அவன் விசுவாசிக்க கடவுளுக்குள்ள வருகிறான் இல்லைங்களா. இந்த கிருபையை அடையாத மனிதன் இல்லைங்களா, கடவுளுடைய இந்த கிருபையை பெற்று மறுபடியும் பிறந்தவர்கள் தான் இந்த கிறிஸ்துவ ஐக்கியத்துல இருக்க முடியும் சரிங்களா, இணைந்து செயல்பட முடியும். அப்படி இல்லை, அதை பெறாத மனிதர்கள்னால அப்படி இருக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம் பாருங்க. ஆனா அவங்களுக்கு விலையேற பெற்ற ஒரு கிருபையை கடவுளிடத்துல இருந்து நான் பெற்றிருக்கிறேன். தகுதி இல்லாத மனிதனுக்கு கடவுளால் கிடைக்கப்படுற இது நம்ம பார்த்த இல்லைங்களா 2ஆம் வசனத்துல, கிருபையும் சமாதானமும் இந்த வாசல் தான் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா. அப்ப அந்த கிருபையை பெற்றிருக்கிறவங்க, பெற்று மறுபடியும் பிறந்த மனிதர்களால மட்டும்தான் இந்த கிறிஸ்துவ ஐக்கியத்துல இந்த உடன்பட்டவர்களாக இணைந்து செயல்பட முடியும். ஆகவே அது மெய் கிறிஸ்துவர்களுக்கும் பெயர் கிறிஸ்துவர்களுக்கும் இருக்கும்னு சொல்லி நம்ம நினைச்சிடக்கூடாது. 2 பேரும் அப்படி இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பெயர் கிறிஸ்துவன் என்ன பண்ணுவான், தன் இச்சையை நிறைவேற்றுவதற்காக போலிகளுக்கு காணிக்கைகளை செலுத்தி இல்லைங்களா, அதை காணிக்கைன்னு நினைச்சு போலிகளை வளர்த்தி விடுகிற வேலைகளை செய்து கொண்டே இருப்பான் வாழ்க்கையில.
இல்லைங்களா? அவனுக்கு அவன் இச்சையை நிறைவேற்றணும். அவனுடைய பாவத்தை எதுவும் சொல்லிடக்கூடாது இல்லைங்களா? அதை சொல்லாத ஒரு மனுஷன் இருந்தானா அவனுடைய இச்சைக்கேற்ற போதகங்களை தெரிந்து கொண்டு அவங்களுக்கு கொடுத்து கொடுத்து கோழிகளை உருவாக்கிட்டு இருப்பான் இல்லைங்களா? அப்ப இந்த ஐக்கியத்துல மெய் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்க முடியாது இல்லைங்களா? ஏன்னா அந்த விதமான வேறுபாடுள்ள மக்கள் தங்களுடைய கடவுளுடைய ரட்சிக்கும் கிருபையை பொதுவாக அனுபவிக்கவில்லை. ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் அந்த கிருபையை பெற்றிருக்கிறாங்க, அந்த ரட்சிக்கிற கிருபையை. மற்றவர்கள் அதை பெறல. அதனால அவங்களால இந்த விதமான காரியத்துல இருந்து விட முடியாது சொல்லி பார்க்க. அப்போ நீங்க உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, நான் கடவுளுடைய கிருபையை பெற்றுக்கொண்டவனா? அப்படி பெற்றுக்கொண்டே இருக்கிறேன்னு சொன்னா நான் எந்த விதமான ஐக்கியத்துல இருக்கிறேன்? கடவுளுடைய பணியில சபை காரியங்கள்ல நான் எவ்வளவு ஐக்கியமா இருக்கிறேன்? என்னுடைய நிலை எவ்வளவு மோசமா இருக்குது அப்படின்னு உணர்ந்து மனம் திரும்ப வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அப்படி வளர வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அதோடு கூட மற்றவர்களும் நினைச்சு பாருங்க, கடவுளை அறியாதவங்க நீங்க எவ்வளவு மோசமான நிலையில இருக்கிறீங்கன்னு நினைச்சு மனம் திரும்ப. கடவுளுடைய கிருபை வேணும் இல்லைன்னா அந்த ரட்சிக்கருடைய கிருபை நமக்கு வேணும் இல்லைங்களா? இப்ப முதல்ல பாருங்க, கிறிஸ்துவ விசுவாசிகள் பொதுவாக அனுபவிக்கிற காரியங்கள்ல ஒண்ணு கடவுளுடைய ரட்சிக்கிற கிருபை. அதை அடைந்தவர்கள் தான் இப்படிப்பட்ட ஐக்கியத்துல இருக்க முடியும். இரண்டாவதாக கிறிஸ்துவின் மீதான விசுவாசம். அதாவது ரட்சிக்கும் விசுவாசத்தை பெற்றிருக்கிறவர்கள் தான் இந்த ஐக்கியத்துல இருக்க முடியும் என்பதை நம்ம பார்க்க. கிறிஸ்துவின் மீதான விசுவாசம் இதுவும் பொதுவாக அனுபவிக்கிற ஒரு காரியம். எல்லா மெய் விசுவாசிகளும் ஒரே விதமான ரட்சிக்கும் விசுவாசத்தை தான் பெற்றிருக்கிறார்கள், வெவ்வேறு அல்ல இல்லைங்களா? தன்னுடைய பாவத்திலிருந்து மீட்கப்படும்படிக்கு இல்லைங்களா, பாவத்தை உணர்ந்து அதுல இருந்து மனம் திரும்பி அதற்கான ஒரே பரிகாரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற அந்த ரட்சிக்கும் விசுவாசம் இல்லைங்களா, அந்த விசுவாசத்தை அடைந்தவர்கள், இயேசுவை விசுவாசித்த அந்த ரட்சிப்பை அடைந்தவர்கள் அவருடைய வாழ்க்கையில இந்த ஐக்கியம் இருக்கும் இல்லைங்களா? கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தை பொதுவாக எல்லா விசுவாசிகளும் அனுபவிக்கிற ஒரு காரியமா இருக்கு. பாப இயல்புல இருக்கிற மனுஷன் விசுவாசிக்கிறது இல்ல, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறது. அவனுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நிறைய உலகத்துல இருக்கிற எல்லாருமே இயேசுவை நம்புறோம்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் வெறுமனே சோத்துக்கானதாக மட்டுமே தான் இருக்குமே தவிர அவன் பாவத்தை ஆழமாக உணர்ந்து இந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு இயேசு மாத்திரம்தான் வழி. அவரிடத்துல நான் போக வேண்டும், அவரை நான் விசுவாசிக்கிற பொழுதுதான், அவருடைய சிலுவை மரணத்தை நான் விசுவாசிக்கிறதுதான் ரட்சிக்கப்படுவேன் அப்படிங்கிற உணர்வோடு அவரிடத்துல வருகிறது இல்லை இல்லைங்களா? ஏதோ பாவ இயல்புள்ள மனுஷன் அவரை விசுவாசிக்கிறது இல்லைங்களா? அப்ப அப்படி ஒரு நிலை இருக்குது இல்லைங்களா? இப்ப ஆத்துமாக்களுக்கு அந்த புதிய ஜீவனை கொடுக்கிற அந்த செயலை நடப்பிக்கிற ஒரே பரிசுத்த ஆவியானவர்னாலதான் இந்த விசுவாசமும் கொடுக்கப்படுகிறது. விசுவாசம் என்பது நம்முடைய கிரிகை அல்ல, நாம் 2 கைகளையும் நீட்டி ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிற கிருபையாக விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற. அதையும் ஆவியானவர் தான் நமக்கு கொடுக்கிறார். இப்ப ஆவியானவரை கிறிஸ்துவின் மீது ஒரே வகையான விசுவாசத்தை வைக்க மெய் கிறிஸ்துவர்களை உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை உயிர்ப்பித்து பலப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கணும். விசுவாசிகளை அப்படி பயன்படுத்துகிறார். இப்ப பாருங்க, அப்ப கிறிஸ்துவின் மீதான விசுவாசம், அந்த ரட்சிக்கிற விசுவாசத்தை பெற்றவர்கள் தான் இப்படி உடன்பட்டவர்களாக இருக்க முடியும். ஒரு சில வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சரிங்களா? சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது என்று சொல்லி சொல்கிறது பாரு. சத்திய வசனத்தை கொண்டுதான் பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை நிகழ்த்துறாருன்னு, அந்த ரட்சிப்பை கடத்துறார், நீதியை, இயேசு கிறிஸ்துடைய நீதியை கடத்துகிறாருன்னு சொல்லி பார்க்கணும். அதோடு பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்றத பாருங்க. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானம் என்று சொல்லி, ஒரே விசுவாசம், பரிசுத்த ஆவியினால கொடுக்கப்படுற ஒரே விசுவாசம் என்று சொல்லி சொல்லுகிறது.
அப்ப பாருங்க, கிறிஸ்துவின் மீதான அந்த விசுவாசம், ரட்சிக்கிற விசுவாசத்தை பெற்றிருக்கிறவர்கள் தான் இப்படி உடன்பட்டவர்களா, அதாவது பங்குடையவர்களா இருக்க முடியும் என்று சொல்லி பார்க்கணும். அப்படி இல்லாதவங்களால இருக்க முடியாது. அது என்ன ரட்சிக்கும் விசுவாசம்? விசுவாசம், அதையும் அந்த வார்த்தை பயன்படுத்துறேன்னா ஆரம்பத்திலேயே சொன்னதுதான். இயேசுவை எதுக்கு விசுவாசிக்கிறோம்னு தெரியாம விசுவாசிப்பாங்க இல்லைங்களா? அது அவங்களுக்கு எப்பொழுதும் அதுவாகவே இருக்கிறது. அதுக்கு காரணம் அவர்களுக்கு காட்டி கொடுத்தவர்கள் அப்படி. அதோடு அவர்களுடைய நிலையும் அவர்கள் இச்சைக்காக அந்த மாதிரி வருகிறவர்களாக இருக்கிறாங்க தன்னுடைய பாவத்தினர். அதை போலிகள் வந்து அதை பயன்படுத்தி அவங்கள ஏமாத்துறாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்குது. அப்ப பாருங்க, ரட்சிக்கிற விசுவாசத்தை பெற்றுக்கிறவர்கள் தான் பங்குடையவர்களாக இருக்க முடியும். அந்த இணைந்து செயல்படுகிற எல்லா காரியத்திலும் இணைந்து செயல்பட முடியும். மூணாவதா நம்ம இதுல பாக்குறது என்னன்னா, கிறிஸ்துவ அன்பு இல்லைங்களா? கிறிஸ்துவ அன்புடையவர்கள் தான் இப்படி உடன்பட்டவர்களாய், அதாவது ஐக்கியமாக இருக்க முடியும் என்று சொல்லி பார்க்க. ஒவ்வொரு விசுவாசியும் தங்கிட்ட இருக்கிற அதே ஆவிக்குரிய ஜீவன் தன்னுடைய உடன் விசுவாசியிலும் இருக்கிறத அறிந்து அவர்கள அன்பு செலுத்துகிறவனாக இருப்பான் சரிங்களா? ஏன்னா அப்படி அன்பு செலுத்தாத ஒரு நிலை சபை அது ஒரு சரியில்லாததாக மாறிவிடும் சரிங்களா? ஒருவேளை குறைவாக இருந்துடலாம், சில நேரங்கள்ல தளர்ந்து போயிருக்கலாம், அப்படிலாம் நடந்தா கூட ஒரு அந்த மாதிரி அன்பே இல்லாத ஒரு நிலை இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டா பாருங்க, ஏன்னா அந்த அன்பு கடவுள் கொடுத்து இல்லைங்களா? கிறிஸ்துவ அன்பு இல்ல பாருங்க, 1 யோவான்ல நமக்கு சொல்லுது. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல 1 யோவான் 3:10-11 இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. தன் சகோதரனில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல, தேவனால் பிறந்தவன் அல்ல, ரட்சிக்கப்பட்டவன் அல்ல இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துவ அன்பு உடையவர்கள் அவங்கதான் ஐக்கியமுடையவர்களாக இருக்க முடியும் இல்லைங்களா? ஒவ்வொரு விசுவாசியும் தன்னில் இருக்கிற அதே ஆவிக்குரிய ஜீவன் தன்னுடைய உடன் விசுவாசிகள் இருக்கிறதை அறிந்து அவர்கள் அன்பு செலுத்துகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ரட்சிப்பல தனக்கு ரட்சிப்ப கிருபையா கொடுத்த கிறிஸ்துவில ஒவ்வொரு விசுவாசியும் மெய்யாக அன்பு கொள்ளுகிறவனாக இருக்கிறான். இயேசுவின் மேல் அளவு கடந்த அன்பு கொள்ளுகிறவனாக ஒரு விசுவாசி இருக்கிறான் சரிங்களா? அந்த அன்புதான் சகோதரனிடத்துல பாய்ந்து ஓடுகிறது என்று சொல்லி பார்க்கிறார். அவர் அந்த மனிதர்கள் மேல் சகோதரன் மேல் சகோதரி மேல வருகிற அன்பு அது கிறிஸ்துவினுடைய அன்பு இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துவ அன்பு உடையவர்கள் தான் எல்லாம் பொதுவாய் அனுபவிக்கிறார்கள். கடவுள் நம்ம மேல பாராட்டின அன்பு இல்லைங்களா? அந்த அன்பு இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது இல்லைங்களா? அப்ப அந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்குது அதை நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்றேன் பாருங்க. அந்த அன்பு என்னன்னே தெரியல. அவங்களை பொறுத்தளவுக்கு சாப்பாடு இல்லை அதுதான் அன்புன்னு நினைச்சுக்கிறாங்க இல்லைங்களா? அதுவும் அதுக்குள்ள அடங்கியது போல் உண்மை மெய்யானது எது இல்லைங்களா? பாவியாக ஒரு கடவுளுக்கு விரோதமானவனாக, கடவுளிடத்துல கிட்டவே வர முடியாத, கோபாக்கினியின் பிள்ளையாக, வெறுக்கப்படத்தக்கவனாக, அருவறுக்கப்படத்தக்கவனாக இருந்த என்ன தேவன் நேசித்தார். அவருடைய அன்பு என் மேல் ஊற்றப்பட்டது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவா இந்த உலகத்துல அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி சொல்லுவார். அன்பு நம்முடைய குமாரனையே கொடுத்த அந்த அன்பு, அந்த அன்பு தான் நம்மை திருப்ப அன்பு செலுத்த வைக்கிறது. நாம கிறிஸ்துவை நேசிக்கிறோம் என்பது அவர் நம்மை நேசித்ததனுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்குதே தவிர நாம நேசிக்கிறதுனால ஆண்டவர் நம்மை நேசிக்கல. அவர் நம்மை அளவு கடந்து நேசிப்பதினால் நாம் அதனுடைய பிரதிபலிப்பாக அன்பு செலுத்துகிறார். அதே அன்புதான் சக விசுவாசிகளை பார்க்கும்போது வரும் சரிங்களா? குறை சொல்றது, குற்றம் சொல்றது, இல்ல எப்ப பார்த்தாலும் முறுமுறுக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது சரிங்களா? அதெல்லாம் இருக்குது. அப்படித்தான் நிலை இல்ல. அந்த மாதிரி ஒரு மோசமான குறை நான் இப்ப சொல்லுகிறது எல்லாமே
சபையில ஐக்கியப்பட்டு மெய் சபையில இருந்து வளர்ந்து வருகிறவர்களை குறித்து நான் சொல்லுகிறேன். ஏதோ ஒரு கூட்டத்துல போய் உட்காந்துக்கிட்டு வந்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறவங்கள இல்லை. இல்ல அதை அடிக்கடி நான் இடையில சொல்லுவதற்கு காரணம், இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்து ஓ நல்லா இது பண்ண மாட்டேங்குன்னு யாராவது கோழிகள்கிட்ட கொண்டு போய் இதா இருக்கிறவங்க காசு கொடுத்துடக்கூடிய சரிங்களா, அந்த மாதிரி இல்லது. எங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்கிறதாட்டு போயிடக்கூடாது. நல்லா சத்தியத்தை புரிஞ்சு மெய் சபையில் ஐக்கியப்பட்டு இருந்து வளர வேண்டியது அவசியம். கிறிஸ்துவ அன்பு இல்லைங்களா, அப்ப அந்த அன்பு இருந்தா, அப்படிப்பட்ட அந்த உன்னத அன்புதான் அவர்களை இப்படி அந்த ஐக்கியத்துல பங்கு கொள்ள வைக்கிறதுன்னு சொல்லி பாக்குறேன். இல்லைன்னா பங்கு வருமா? அவள என்னைக்கோ வந்தாரு செஞ்சாரு, நான் எதுக்கு அவர் போய் பக்கத்துல இருந்தாலே ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க இல்ல. பாருங்க, நான் கண்ட அப்படி கேள்விப்பட்டு போக முடியல, நாங்கெல்லாம் போக முடியலன்னா இங்க சார்பா அந்த ஊழியக்காரனை அனுப்பிச்சு விடுறாங்க, கையில எல்லாம் அன்பளிப்பு கொடுத்துப்பா அவளுக்கு தேவையான பல காரியங்களை கொடுத்து அனுப்பி விடுகிறாங்க, கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. இப்ப கிறிஸ்துவ அன்பு அது பொதுவா அனுபவிக்கிறது. அப்ப கிறிஸ்துவ அன்புடையவர்கள் தான் உடன்பட்டவர்களாக இல்ல ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க முடியும். அந்த ஊழிய காரியத்துல கடவுளுக்குள்ள ஒருத்தரை ஊக்கப்படுத்திக்கிறதுல இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. நாலாவதா பார்க்கலாம் 6 காரியம். நாலாவது, பாவமான எல்லாவற்றின் மீதான வெறுப்பு இல்லைங்களா. இதுவும் ஒவ்வொரு விசுவாசிகளும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியம். பாவமான எல்லாவற்றின் மேலும் வெறுப்புணர்வு கொண்டவர்கள் தான் இப்படி பங்குடையவர்களாய் இருக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறேன். ஏன்? பாவத்தில் இருக்கிற அந்த மனிதர்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே வேத வார்த்தையின் மூலமாக அந்த சுவிசேஷத்தை, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் மூலமாக அவர் கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாங்க, புதிய ஜீவனை பெற்றிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பாவத்தை விரும்பி போய் செய்து கொண்டு அதுல ஒரு பன்றியை போல உலாவிக் கொண்டிருந்த அவர்கள் இன்றைக்கு அந்த பாவத்தை கண்டு அவர்கள் அதன் மேல் வெறுப்படைகிறார்கள். அந்த பாவம் தான் என்னையும் தேவனையும் பிடித்தது என்பதை, இந்த பாவம் கடவுளுக்கும் எனக்கும் இடையில எவ்வளவு மோசமான காரியங்களை செய்திருக்கணும்னு அதை வெறுப்பாங்க. இதுக்காக பாவமே கிறிஸ்துவர்கள் செய்யாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரல நானு. இந்த பாவத்தை குறித்ததான ஒரு வெறுப்பு அவங்க கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. இந்த பாவ வெறுப்பே இல்லை ஒரு மனிதனுக்கு, அவன் அப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா ரொம்ப மோசம். அதெல்லாம் கிறிஸ்துவத்துக்குள்ள வருகிறேன்னு சொல்லி ஆரம்பத்திலேயே வந்து எல்லாம் அப்படியெல்லாம் சொல்லி விட்டுருவாங்க கிறிஸ்துவன்னு சொல்லி. அவன் வந்த புதுசுல 4 மணிக்கு நான் ஜெபம் பண்றேன் பார் அப்படின்னு ஓடுறதா இருக்கட்டும், பிடிக்கிறதா இருக்கட்டும், வீரசாரமாட்ட அங்க போவான் இங்க போவான் வருவான் போவான், அப்படி பாட்டு பாடிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் இருக்கிறது. இந்த மாதிரிலாம் பல வேலைகள் செஞ்சு போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே சுத்திக்கிட்டு எல்லாம் பார்த்திருக்கீங்களா? அதுதான் பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு மாய்மாலமான நிலை, ஒரு உண்மையான காரியம் இல்லை. பாவத்தை குறிச்ச வெறுப்பு இருக்கும், பாவத்தின் மீது வெறுப்பு. இப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் இப்ப ஒவ்வொரு மெய் விசுவாசியுடைய வாழ்க்கையும் ஆண்டு நடத்துகிறதுனால பாவமும் அசுத்தமும் மீதான வெறுப்புணர்வுல அவர்கள் ஒன்றுபட்டு பங்கு கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி பாக்குறேன். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள்ல பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார் இல்லைங்களா. பாவமும் அவர் கட்டுப்படுத்தி இல்லைங்களா, அவர் ஆண்டு நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் வேத சத்தியத்தின் மூலமாக தம்முடையவர்களை நடத்துகிறார். ஆகவே பாவமும் அசுத்தம் இல்லைங்களா, அது மாதிரி அது மேல ஒரு வெறுப்புணர்வு ஏற்படும். அதுல அவர்கள் ஒன்றுபட்டு பங்கு கொள்ளுகிறார்கள் என்று சொல்வார். கிறிஸ்தவர்கள் ஒன்றுபட்டு பங்கு கொள்ளுகிறார்கள். திருட்டுத்தனம் பண்ணுவதற்கு ஒன்றுபட்டு பங்கு கொள்வதில்லை இல்லைங்களா, பாவத்தை வெறுப்பதற்கு பங்கு கொள்றது. அப்ப பாருங்க, பாவமான எல்லாவற்றின் மீதான வெறுப்புணர்வு கொண்டவர்கள் தான் பங்காளர்களை உணர்ந்து செயல்பட முடியும். அப்ப இல்லாத இணைஞ்சு செயல்பட முடியும். இப்ப பாருங்க, நல்லா பாருங்க, ஊழிய போனா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சக்திகள் போகணும், மக்கள்கிட்ட போகணும், என்னால அதை செய்ய முடியல, வேற என்ன என்னால சபையில இருந்து நான் செய்ய முடியும், இதெல்லாம் செஞ்சு சுவிசேஷ மக்களுக்கு போகும். அப்பதான் இந்த பாவம் போகும். இந்த பாவம் தான் மனிதனை கடவுளிடத்துல இருந்து பிரித்து வைத்திருக்கிற. அந்த பாவத்துல இருந்து என் குடும்பம், என் பிள்ளைங்க, இல்ல என் சொந்த பந்தங்க, என் நண்பர்கள், நான் வாழ்ற சமுதாயத்துல நான் பாக்குற இவர்களெல்லாம்
அந்த கோபாக்கினியின் பிள்ளைகளாக நரகத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த வேதனை. கடவுளை நீ மீட்டிருக்கிறாரு, என்னால் நான் என்ன செய்ய முடியும், சபையிலிருந்து நான் என்னால என்ன செய்ய முடியும்னு இருக்குதோ அதெல்லாம் உடன்பட்டு அவர்கள் செய்வாங்க. பிலிப்பியர் செஞ்சாங்க. பிலிப்பியர் அதெல்லாம் செஞ்சாங்க. பிலிப்பி சபை இப்ப பாருங்க, இப்ப பாவ உணர்வு வராதவனுக்கு யாரு எப்படி போனா நமக்கு என்ன, எங்க போனா என்ன, நம்மளே இப்படி இருக்கிறோமே, இல்ல நம்ம இப்படி இருந்துகிட்டு இருக்கிறோம், யார் எங்க போனா நமக்கு என்ன அப்படின்ற ஒரு நிலையில வாழ்ந்துகிட்டு இல்லைங்களா. சரி, ஞாயிற்றுக்கிழமை போய் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருவோம். சர்ச்சுக்கு வரலின்னா கேட்பாங்களே, இல்ல ஆராதனைக்கு வரலின்னா கேட்பாங்களே, எங்க போனீங்கன்னு கேட்பாங்களே. அது சரி, சும்மா ஒரு சடங்கு மாதிரி போகும், அப்படி ஒரு நிலை. ஆனா ஒரு மெய் விசுவாசிக்கு பாவத்தினால ஒரு அருவருப்பு, வெறுப்பு, ஜனங்களா அப்படி இருக்கிறாங்களே, அதுல ஒன்றுபட்டவர்களாக இருப்பாங்க. நீங்க அப்படி இருக்கிறீங்களா கேட்டு பாருங்க. அடுத்தது 5வதான காரியம், ஆவிக்குரிய போராட்டமான கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆவிக்குரிய போர் என்று சொல்லலாம். ஆவிக்குரிய போர் கொண்ட கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது நல்லா தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஆவிக்குரிய போர், ஆவிக்குரிய யுத்தத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறவங்க தான் பங்காளர்களா இருக்க முடியும். இது கிறிஸ்துவர்கள் ஒவ்வொருவரும் செய்கிற காரியம், மறந்துடக்கூடாது. 5வதா நம்ம பார்க்க, ஏன்னா எல்லா விசுவாசிகளும், மெய் விசுவாசிகள், உண்மையான விசுவாசிகளும் கடவுளுடைய ராஜ்யத்தை விரிவாக்குறதுல, அந்த விரிவாக்குகிற போர்ல தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க, சுவிசேஷம் அறிவிக்கிறது இல்லைங்களா. அப்போ இந்த அவபக்தி, இந்த உலகத்தின் தீமைகளை எதிர்த்து நிற்பதுல அவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க. இந்த உலகம் பாவத்திலையும் எல்லாம் அவபக்தான காரியத்திலையும் இருக்குது. அந்த உலகத்தை நான் ஜெயம் எடுக்கிறேன், ஜெயமாக எப்படி நான் ஒளியாகவும் உப்பாகவும் இருந்து இந்த உலகத்தை நான் தாக்குகிறேன் என்று சொல்லி பார்க்கும். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் இடையில ஒரு போர் இருக்கிறது இல்லைங்களா. அந்த போர் எப்படிப்பட்டதாக இருக்கு, நாளுக்கு நாள் இந்த உலகம் அசுத்தமான காரியங்களை உருவாக்கிக்கிட்டே போகும். ஏன்னா அது பாவத்துல இருக்குது இல்லைங்களா. புதுசு புதுசா பாவங்களும் அசிங்கங்களும் கேவலங்களையும் இது உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கு மாறா கிறிஸ்துவ விசுவாசிகள், மெய் விசுவாசிகள், அது தவறு, அது கடவுளுக்கு எதிரானது, அதுல இருந்து மனம் திரும்புங்கள்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு கோபமும் எரிச்சலும் வரும். அவங்க எரிச்சல் வரும். அங்க ஒரு போர் நடந்துகிட்டேதான் இருக்கும். அந்த போர்னா சண்டை போடுறது சொல்ல, அவர்கள் தவறை அங்க அசுத்தமும் அசிங்கங்களும் நடக்குது. அதற்கு எதிராக வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சமாக இருந்து இருளை நீக்குவதற்கான வேலைகளை செய்வாங்க. தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் உருவாகும். ஏன்னா அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருந்தா வெளிச்சம் உருவாகும். ஒரு ரூமுக்குள்ள போய் லைட்டை போட்டா இருள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை, அந்த ஒரு ஆவிக்குரிய போரான கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்ப ஆவிக்குரிய யுத்தத்துல ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவர்கள் தான் அப்படி பங்காளர்களா இருக்க முடியும் இல்லைங்களா. அவங்க அப்படி ஒன்னா இருக்கிறாங்க, அதுல பொதுவா இருக்கிறதுல ஒன்னா இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா ஒரு விசுவாசிக்கு போராட்டக்காரியம் இருக்கும், மற்றவங்களுக்கு இல்லை அப்படின்றது அல்ல. அப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது தப்பு. அதாவது மெய்யான சத்தியத்துல இல்லை அப்படிங்கறத நம்ம அறிஞ்சுக்கிற முடியும். பாருங்க, எல்லா உண்மையான விசுவாசிகளும் கடவுளுடைய ராஜ்யத்தை விரிவாக்குகிற அந்த யுத்தத்துல தீவிரமா ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் சொல்லுவாங்க. என்னால அவபக்தியும் உலகத்தின் தீமையும் எதிர்த்து நிற்பதுல அவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இருப்பாங்க. என்ன விதமான போர், ஆவிக்குரிய போர் உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அப்படி வாழ்ந்தா இன்னும் அதிகமாக வாழல அப்படின்னா நினைச்சு பாருங்க, நான் என்ன நிலையில இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு பார்த்து மறந்துடுங்க. கடைசியா ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்து முடிப்போம், துன்புறுத்தப்படுதல் இல்லைங்களா. விசுவாசிகள் ஒவ்வொருவரும், மெய் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் பொதுவாக அனுபவிக்கிற ஒரு காரியம் இந்த துன்பப்படுத்தப்படுதல். அதாவது உங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக உபத்திரவங்களை சந்தித்துக் கொண்டு உபத்திரவங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் தான் பங்காளர்களா இருக்க முடியும்.
இல்லைங்களா? தங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக உபத்திரவங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் தான் பங்காளர்களா இருக்க முடியும் என்று சொல்லி பார்க்கணும். பாருங்க, கிறிஸ்துவர்கள் அப்படின்னா தங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக அடிக்கடி பாடுபட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவளும் பிலிப்பு பட்டண சபையும் கடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். 16ஆம் அப்போஸ்தலர் 16 நம்ம பாக்குறீங்களா, பவுல் சுவிசேஷத்தை அறிவித்து நிமித்தமாக அவரை அடித்து இல்லைங்களா, பவுலை சீலாவையும் பிலிப்பு சிறையில கொண்டு போய் போட்டு விடுகிறத நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா. அங்கதான் பிலிப்பி சிறைச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்படுறத பார்க்கிறோம். அப்படி ஒரு உபத்திரவம் அங்க இருக்குது கடவுள். அதே மாதிரி பிலிப்பு சபையும் அனுபவித்தத நம்ம பார்க்கணும். 29 இதுலயே பாருங்க, பிலிப்பியர்லயே 1:29 பாருங்க, 29-30 வசனத்துல பவுல் சொல்றாரு பாருங்க. ஏனெனில் கிறிஸ்துவின் நிமித்தம் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது. நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு என்று சொல்லி பவுல் சொல்றார். ஏன்னா என்னிடத்துல உண்டென்று இப்ப நீங்க கேள்விப்படுற போராட்டம், இப்ப கட்டுல இருந்து அப்படி துன்பப்படுறதுன்னா அது உங்களுக்கும் இருக்குது. இந்த போராட்டம் உங்களுக்கும் உண்டு என்று சொல்லி சொல்றாரு. பிலிப்பு பட்டணத்துல ரசிக்கப்பட்டவர்களுக்கு பல இன்னல்கள் இருக்கு. அங்க ஒரு முறைகள்லாம் இருந்தது. ரோமர்கள் மனித வழிபாடுகளை எல்லாம் வைத்திருந்தாங்க. நீ பவுல அடிக்கிற பொழுதே சொல்றாங்க பாருங்க, ரோமர்களாகி நம்ம கேளாத ஒரு விஷயத்தை இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்கணும். அப்போ தங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் உபத்திரவங்களை சந்தித்துக் கொள்வாங்க. நல்ல அந்த வார்த்தைகளை கவனிச்சுக்கணும். நீங்களா ஏதோ ஏற்குமாறு வேலை செய்து கொண்டு வேதத்துக்கு கீழ்ப்படியாம அதெல்லாம் நடந்துகிட்டு இந்த உலகத்துல உங்க பாவத்துக்காக நடந்துகிட்டு கடவுள் பேரை சொன்னீங்கன்னா அதை விட மோசமான நிலை வேற எதுவும் இல்லை. நான் கடவுளுக்காக இதெல்லாம் அனுபவிக்கிறேன். நீ உங்களுடைய கேடுகட்ட நிலையினால நீங்க ஒரு துன்பத்தை அனுபவித்து கொண்டு அதை கடவுளுக்காக துன்பத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் கடவுளுக்காக உண்மையாக வாழ்ந்து கடவுளுடைய வேத சத்தியத்தின்படி வாழ்ந்து அந்த விசுவாசத்தின்படி வாழ்ந்து அதுக்காக துன்பப்படுகிற அந்த துன்பப்படுத்தலை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதைத்தான் நம்ம வேதம் சொல்லுது. ஏறுமாறு ஒண்ணு பண்ணி அதுக்கு எதையாவது ஒரு திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு அதுக்கு கடவுள் பேர், கடவுள் நிமித்தமா நான் இருக்கேன். இருக்கிறதுலே மோசமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, ரொம்ப நிதானிச்சு கடவுள் பேரை பயன்படுத்துறதுக்கு கத்துக்கணும். எல்லாம் தாராளமா கடவுள் தாங்க இவன் பயங்கர நீதிமான் மாதிரி இவன் செய்த செயல்கள் எல்லாம் நீதி மாதிரியும் கடவுளுக்காக அது அசிங்கம்ன்றது மாத்திரம். நான் கடவுளுக்காக சத்தியத்தின்படி வாழ்ந்து அது நிமித்தம் எனக்கு வர துன்பம். அதைத்தான் நான் இங்க பவுல் சொல்றாரு. பவுல் சுவிசேஷத்தை அறிவித்து கடவுளுக்காக வாழ்ந்தது நிமித்தம் அவரை சிறையில போட்டிருக்காங்க. அவர் எந்த ஒரு தப்பு செஞ்சு அவர் யாரையாவது கெடுத்து இல்ல அந்த மாதிரி அவரை கொண்டு போய் ஜெயில போடல. அவரு நல்ல மேலான விஷயத்த சொன்னார் இல்லைங்களா. பரலோக வாழ்வை குறிச்சு சொன்னார். அந்த பாவத்துல இருந்து விடுபடுவதற்கான வழியை சொன்னார். அதைத்தான் சொன்னார். அது நிமித்தமாதான் சிறையில இருக்கிறார். கிறிஸ்துவனுடையவர்கள் பொதுவாக பெற்றிருக்கிற காரியங்கள்ல இதுவும் ஒன்று என்பதை மறந்துடக்கூடாது. இந்த உபத்திரவம் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை கூட நம்ம வாசிக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷத்துல பாருங்க, 15ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்துல இயேசு சொல்றாரு பாருங்க. 15, 18, 19 உலகம் உங்களை பகைத்தால் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைக்கிறது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் உன்னுடையவைகளை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உலகம் உங்களை பகைச்சதுன்னா அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பகைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்? நீங்க என்னுடையவர்களாக இருக்கிறீர்கள், அதனாலதான் உங்களை அவர்கள் பகைக்கிறார்கள். அடுத்து நீங்க உலகத்தாரா இருந்தா உலகம் உங்களை சிநேகித்திருக்கும். அவங்க இச்சைக்கு ஏத்த மாதிரி இருந்திருந்தால் அதனாலதான் போச்சு பார்த்து உங்களுடைய போராட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டது, கடவுளுக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சில பேர்லாம் இருப்பான் பச்சோந்தி மாதிரி இருப்பான். எங்க வேணாலும் உட்காந்துருப்பான், யாரு கூட வேணாலும் உட்காந்துருப்பான். இந்த மனுஷன் எல்லா இடத்துலயும் உட்காந்துக்கிட்டு எல்லா இடத்துலயும் கும்மால் அடிச்சுக்கிட்டு
இங்கேயும் உக்காந்துருக்க, எப்படி உன்னாலையில உட்காந்துருக்க முடியுது அப்படின்னு நமக்கு சில நேரம் ஆச்சரியமா இருக்கு. எப்படி இந்த மனுஷனோட எல்லாம் உட்காந்துருக்க முடியுது, என்ன பேசுறது, என்ன சொல்றது, அவனுடைய சிந்தனையே வேறையே. அவன் கொஞ்ச நேரத்துல என்னை அருவருப்பானதை பேசிக்கிட்டு இருப்பான், அவன் ஒரு அசிங்கத்தை பேசிக்கிட்டு இருப்பான். அங்க எப்படி நான் உட்காந்துருக்க முடியும், அந்த மனிதனோட எப்படி பேச முடியும்? சரி, அந்த மனிதனோட உட்காந்து நான் பேசணும் அப்படின்னு சொன்னா, அந்த மனிதனோட நான் கடவுளை பத்தியில பேசிக்கிட்டு இருக்கேன். நான் கடவுளை பத்தியும் பேசி அந்த மனிதன் அங்க என் கூட உட்காந்துருக்கானா அவன் கடவுளுடைய பிள்ளையாக ஆக்கப்பட்டிருக்கணுமே. அப்படி இல்லாம ரெண்டு கட்டத்துல நடந்துகிட்டு இருக்க ஒரு ஈவனா போயிட்டு இருக்குதுன்னா அங்க பிரச்சனை இல்லை, எங்கிட்டதான் பிரச்சனை. இல்லைங்களா? எங்கிட்டதான் பிரச்சனை. ஏன்னா நாங்க ஒரு திருட்டுத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறேன், ஒரு பச்சவந்தி வேலை பண்ணி கொண்டிருக்கிறேன். இல்லைங்களா? அதெல்லாம் நான் செய்யறேன், அதனாலதான் அப்படி மாளமான நிலையில இருக்குது. அதுக்காக உலக மனிதர்களிடத்துல நம்ம பேசவே கூடாது. அந்த உலக மனிதரிடத்துல பேசி கடைசி வரையும் கூட அவங்க மனம் திரும்பாம இருக்கத்தான் செய்யுது. இல்லைங்களா? ரட்சிப்பு கடவுளுடையது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய நடவடிக்கைகள் வித்தியாசப்பட்டு இருக்கும். மோடு கூட ஒரு மெய்கிறிஸ்தரோடு பேசினா அவன் வேற பக்கம் நடந்துகிட்ட மாதிரி இங்க நடந்துக்க மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகிட்ட நடந்துக்க மாட்டாங்க, கொஞ்சம் யோசிச்சுதான் பேசுவாங்க. இல்லைங்களா? அந்த மாதிரி தாராளமா ஒரு ஒரு மனிதன் ஒரு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கானா கடவுளுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அதை பேசுறதுக்கு கூச்சப்படுவான். இல்லைங்களா? பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். ஏன்? அப்ப அங்க ஒரு காரியத்தை அவன் உணர்கிறான். அப்படிங்களா? அப்ப இதெல்லாம் எதுவுமே இல்லாத இருக்கிற ஒரு நிலை அது இல்ல. அப்ப உலகத்தானா இருந்தா உலகம் உங்களை சிநேகித்திருக்கும்னு கடவுள் சொல்றாரு. அப்ப நம்ம பார்க்கணும் எப்படிப்பட்ட துன்பங்களை நாம அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுல. அப்புறம் பாருங்க, இதுல யோவான்லயே 16ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனம் சொல்லி பாருங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்று சொல்லிப்பாங்க. உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீங்க திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாரு. சரிங்களா? அப்போ கடவுளுக்காக நீங்க பயப்படாதீங்க, அவங்களோடு கூட இருக்கிறேன், திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. உபத்திரம் உண்டுன்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப இந்த அவருடைய விசுவாசத்தின் நிமித்தமா உபத்திரவங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் தான் பங்காளர்களா இருக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த 6 காரியங்களையும் அவர்கள் பொதுவாக பெற்று அனுபவித்ததுனால அனுபவிப்பதனாலதான் கிறிஸ்துவ விசுவாசிகள் உதவக்கூடிய அந்த எல்லா வழிகள்லையும் ஒருவரை ஒருவர் தாங்கி ஊக்கப்படுத்துகிறார்கள் சொல்லி பார்க்கணும். இல்லைன்னா ஊக்கப்படுத்த முடியாது. இல்லைங்களா? இதெல்லாம் அடையல அப்படின்னா இந்த 6 காரியங்களையும் நம்ம இப்ப உங்களுக்கு விவரித்து காட்டின இந்த 6 காரியங்கள் அது ஒரு மனிதன் அடையல அப்படின்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில ஒருவருக்கு ஒருவர் தாங்கி ஊக்கமளிக்க முடியாது. இல்லைங்களா? இந்த 6 காரியங்களை பொதுவாய் பெற்று அனுபவிச்சதுனாலதான் கிறிஸ்துவ விசுவாசிகள், மெய் கிறிஸ்துவ விசுவாசிகள் உதவக்கூடிய எல்லா வழிகளையும் ஒருவரை ஒருவர் தாங்கி ஊக்கமளிக்கிறார்கள். வெறுமனே பிலிப்பியர்கள் நினைச்சிடக்கூடாது ஒரு கிஃப்ட் மட்டும்தான் கொடுத்திருக்கிறாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. பவுலுக்காக அவர்கள் அயராமல் ஜெபித்திருப்பாங்க. ஏன்னா அப்படி இல்லைன்னா தன்னுடைய ஊழியக்காரர்கிட்ட அன்பளிப்பு மட்டும் கொடுத்து அவங்க என்ன நோக்கத்துக்காக அனுப்பணும் நினைச்சு பாருங்க. என்ன இருக்குது, அவங்க என்ன ஆதாயத்தை அடையிறதுக்காக அப்படி கொடுத்து எங்கேயோ இருக்கிற பவுல்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. உடன்பட்டவர்களானபடியால் உங்களிடத்துல சுவிசேஷம் வந்த நாள் முதற்கொண்டு என்னோடு உடன்பட்டவர்களா, சுவிசேஷத்தின் நிமித்தம் உடன்பட்டவர்கள் சொல்லி சொல்றாங்க. அப்போ பிலிப்பி சபை பவுலுக்காக விதித்திருக்கு. எப்பாப்ரா தீத்து அங்க வராரு. அங்க எப்பாப்ரா தீத்துவுக்கு வியாதி, சரிங்களா? வியாதி வந்துருச்சு. ஆனாலும் அவங்க அந்த அன்பு பாருங்க பாருங்க. அதெல்லாம் நம்ம நீ வருகிற நாட்கள்ல பார்ப்போம் எந்த அளவுக்கு அந்த ஐக்கியம், அந்த அன்பு ஊழிய காரியத்துல. அதனாலதான் கர்த்தருடைய ஊழியத்துல நிறைய அந்த செய்திக்கு தலைப்பு கொடுத்தாங்க. கர்த்தருடைய ஊழியத்துல பிலிப்பியர்களுடைய ஐக்கியமும் பங்கும் ஒத்துழைப்பும் என்று சொன்னதுக்கு காரணம் இதுதான். அப்படி இல்லை அப்படின்னா அப்படி செய்ய முடியாது. இப்ப பிலிப்பு சபையார் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பவுலுக்கு உதவி செய்தார். எவ்வளவு முடியுமோ, என்ன முடியுமோ அதெல்லாம் அவங்க செய்தார்கள். பாருங்க, ஒரு சில வசனங்களை வாசிச்சு நம்ம முடிப்போம். ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கிறேன். பிலிப்பியர்லயே 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க.
2 வசனம். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்துல உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கு சமீபமா இருந்தான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைகளை நிறைவாக்கும்படி பிலிப்பியருக்கு ரொம்ப ஆர்வம். பவுலுக்கு கூட ஊழியம் செய்யணும், அவரை தாங்கணும் அப்படின்றது ஆசை. இப்ப எவ்வளவோ இடத்துல இருக்கிறோம், அங்க போக முடியாது, எல்லாரும் போயிட முடியாது. அதனால அந்த ஊழியக்காரன், சபையினுடைய ஊழியக்காரன் ஆகிய எப்பாப்ரா தீத்துக்கு அனுப்பி வைக்கிறான். அந்த எப்பாப்ரா தீத்து அந்த பிலிப்பி சபையினுடைய இந்த ஊழியம், பவுலுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை அந்த குறைவை நிறைவாக்குனான் என்று சொல்லி சொல்றார். இந்த எப்பாப்ரா தீத்து அந்த பிலிப்பி சபையினுடைய பிரதிநிதியாக இங்க வருகிறார். பிலிப்பி சபை என்னெல்லாம் நினைச்சதோ பவுலுக்கு செய்யணும்னு நினைச்சதோ அதையெல்லாம் எப்பாப்ரா தீத்துவின் மூலமாக பிலிப்பியருக்கு எவ்வளவு உறவு பாருங்க சார் அனுப்பிச்சு விடுறாங்க. அதைத்தான் சொல்றான், நிறைவாக்கும்படி அவன் தன் பிராணனையும் எண்ணாமல், அதாவது உயிர் கூட எண்ணாம கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கு சென்றாங்க. அவங்களுக்கு எப்பாப்ரா தீத்துக்கு வியாதி அது மரணம் வரைக்கும் போய் கடவுள் காப்பாத்தினார். அதைத்தான் பவுல் சொல்ற, முடிஞ்ச வரைக்கும் பிலிப்பி சபையா பவுலுக்கு உதவினார்களா. பவுலுக்கு உதவினார்கள்னு சொல்லும்போது என்னது, ஊழியத்தை ஒத்துழைப்பு பங்கம். 4:16 பாருங்க. அதுலயே ஏற்கனவே படிச்ச இல்லைங்களா, நான் தெசலோனிக்கேல இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். அதுவும் மக்கதோனியாவுல இருக்கிற ஒரு பட்டணம் இல்லைங்களா. தெசலோனிக்கேர் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, சபை தெசலோனிக்கே நிருபம் எல்லாம் பாக்குறீங்களா, அந்த பட்டணம். அங்க இருக்கும்போது இவர்கள் அனுப்பினார்களாம் இல்லைங்களா, ஊழியம் வளர்றதுக்கு. அதோடு கூட கொரிந்தியர்ல பாருங்க, கொரிந்தியர்ல படிக்கணும். கொரிந்திய சபை கொஞ்சம் ஒரு மோசமான நிலையில இருந்து ஒரு சபை தான் இல்லைங்களா. அதை பத்தி நம்ம படிப்போம் இன்னொரு நாட்கள்ல கடவுள் நடக்கும்போது. இல்ல பாருங்க, 2 கொரிந்தியர்ல 8ஆம் அதிகாரம் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் எங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதார்த்தமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்றார். யாரு? பிலிப்பியரை சொல்றார் பவுல் இல்லைங்களா. கொரிந்து சபையில சொல்றாரு, அவங்க ரொம்ப மோசமா கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள்ல ஒழுக்க குறைவாய் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. பவுல் அங்க சொல்றார், தேவன் அந்த சபைக்கு அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கடவுள் எப்படி அவங்களுக்கு கிருபை உங்களை நடத்துறாருன்றத சொல்றாரு. அவங்க மிகுந்த உபத்திரவத்தினால சோதிக்கப்படுகையில அப்படின்னா என்ன, நல்லா வசதியா இருந்தது, காசு இருந்தது, அதனால அப்படியெல்லாம் கொடுத்துக்கிட்டு நேசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. கொஞ்சம் நிறைய காசு இருந்திருக்குங்கயா, ஒரு 1 கோடி இருக்கும், நல்ல ஒரு 50,000 20,000 அப்படி கொடுக்கறது இன்னைக்கு நிலைமைக்கு. அந்த மாதிரி இல்லை, கொடிய தரித்திரம் அங்கேயும் இருந்தது. ஆனாலும் அவர்கள் கொடுத்தார்கள். அதை சொல்லும் போது அழகா ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு பாரு, தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதார்த்தமாய் கொடுத்தாங்க. குடுங்கல இல்லைங்களா, அவர்களே பங்குடையவர்களா இருந்தாங்க. அதுதான் ஒரு விசுவாசி சபை அப்படிங்கிறவங்க அந்த கடவுளுடைய காரியத்துல இணைந்திருப்பார்கள். போய் நீ பிடிச்சு இழுத்து அப்படியும் இருக்குதுதான், சபையில அந்த மாதிரி நிலையும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா இந்த பிலிப்பி சபை நமக்கு எவ்வளவு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்குது பாருங்க இல்லைங்களா. அவங்களே பரிபூர்ண சந்தோஷத்துல பாருங்க, அவங்களுக்கு எது சந்தோஷமா இருந்திருக்குது, கடவுளுடைய காரியம் சந்தோஷமா, அதனாலதான் சந்தோஷத்தின் நிருபம் இல்லைங்களா. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, இந்த காரியத்துக்கு தாங்கிறது பிடிக்கிறது இதுல எல்லாம் ரொம்ப இருந்தது. அதனாலதான் சொல்றாரு இல்லைங்களா. தோட்டு சொல்ல அதுல 3ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகும். திராணினா அவனால கொடுக்க முடிஞ்சது, உங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க அப்படின்னு என்ன, அவனால அது அவனுக்கு ரொம்ப முடியாத ஒரு இது. இப்ப பாருங்க நமக்கெல்லாம் அது பிலிப்பி சபை எப்படி இருந்திருக்கு, இது அவனுடைய அளவுக்கும் மேல போனது இல்லைங்களா. ஆனாலும் அதையும் செய்வதற்கு திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களா இருந்தார்கள் என்பதற்கு
நான் சாட்சியா இருக்கிறேன்னு அங்க சாட்சி சொல்றாரு. அதுக்கு நான் சாட்சி, எனக்கு தெரியும் அவங்களுடைய நிலை, அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி பிலிப்பி சபைட்டு சொல்றாரு. பாத்தீங்களா? 11ஆம் அதிகாரம் இதுலயே 2 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரத்துல பாருங்க, 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாய் இராதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்தேன். இனிமேலும் ஜாக்கிரதையா இருப்பேன் என்று சொல்லி சொல்றார். கொரிந்து சபைக்கு ஊழியம் செய்யறதுக்கு பவுல் பாருங்க அப்படி சொல்றாரு பாருங்க. நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போது, தேவை இருந்த போது ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தல. ஏன்னா அந்த மக்களுடைய நிலை அப்படி இருந்தது. கொரிந்தியர்கள், கொருந்து பட்டணம் ஒரு பணக்கார பட்டணம் தான், வணிகம் உள்ள பட்டணம். ஆனா அவன் நில மோசமா இருந்தது அங்க. அந்த பட்டணத்துடைய நில, உங்க சபை மக்களுடைய மனங்கள்ல ரொம்ப மோசம் இல்லைங்களா? மக்கதோனியாவில இருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள் இல்லைங்களா? பிலிப்பி சபை இதைத்தான் சொல்றாரு பவுல் இல்லைங்களா? மக்கதோனியாவில இருந்து வந்தவர்கள் என் குறைவை நிறைவாக்கினாங்க. இதுல 8ஆம் வசனத்தை பார்த்தா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகள் இடத்துல சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன் என்று சொல்லி சொல்றார். வருத்தத்தோடு சொல்றார், உன் நிலை ரொம்ப மோசம், மனம் திரும்புன்னு சொல்றார் கொரிந்து சபைக்கு. இப்ப பாருங்க பிலிப்பு சபை எப்படிப்பட்ட சபையாக இருந்ததுன்னு பாருங்க. இப்ப பிலிப்பு சபையார் அங்கனால முடிஞ்ச அளவுக்கு எங்க இருந்தாலும் பாருங்க, கொரிந்துவில் இருந்தாலும் சரி, தெசலோனிக்காவில் இருந்தாலும் சரி, சிறையில போய் ரோம்ல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, இந்த பிலிப்பு சபையார் அவளோடு இந்த ஊழிய காரியங்கள்ல கடவுளுடைய காரியத்துல இருக்கிறாரத பாருங்க. அப்போ கடவுளுடைய ஊழியத்துல பிலிப்பு சபை பாருங்க, நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்துல உங்கள் குறைவை நிறைவாக்கும்படி அவன் தன் பிராணனை எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு மரணத்துக்கு செய்யாருன்னு சொல்றது பாருங்க. ஏன்னா சொன்னேன், உங்களால் எனக்கு செய்ய முடியாத உதவிய அவன் எனக்கு செய்யும்படி, யாரு எப்பாப்ராத்தீத்து செய்யும்படி தனது உயிரையும் பொருட்படுத்தவில்லை. இப்படி கிறிஸ்துவின் ஊழியத்திற்காக சாகவும் அவன் தயங்கவில்லை என்று சொல்லி சொல்றார். அப்படி இருந்தது. அப்ப இந்த பிலிப்பு சபையார் பவுலுக்காக அயராம ஜெபித்தார். ஜபத்திலேயே அவங்களுடைய நெருக்கமான உறவு இருந்தது. சும்மா இதை பார்க்கும்போது ஏதோ இது மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் வெறுமனே இது கொடுத்துட்டா, காசு கொடுத்துட்டா அப்படியில காணிக்க போட்டு, அந்த காணிக்கை எங்கிருந்து என்ன விதமான இருதயத்திலிருந்து வருது, அது எப்படிப்பட்ட தூண்டுதல்னால வருது, அது எப்படிப்பட்ட உணர்வுல இருந்து வருதுங்கிறது தான் ரொம்ப நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இல்லைன்னா அது என்ன, அது இல்லை, அது என்ன கடவுளுக்கு நம்ம ஒன்ன பிச்சை போடட்டும் இல்லையா? ஊழியத்துக்கு என்ன யாரோ என்னமோ செஞ்சுட்டு போறாங்க, நான் செய்ய முடியாத விஷயங்கள் அங்க செய்யப்படுது. அங்க நானும் சேர்ந்து செயல்படுகிறேன்றதுதான் அது அர்த்தம். நானும் அதில் உடன்பட்டவன்ங்கிறது தான் அதை காட்டுது. நானும் இருக்கேன், எங்க நடந்தாலும் அதுல நானும் ஒரு பங்கு இல்லைங்களா? நான் விரும்பினாலும் விரும்பாட்டி என் கால் விரல் என் கூட தான் வரும் இல்லைங்களா? அப்போ போனா கூட வரும் இல்லைங்களா? அது மாதிரி சபை என்பது கடவுளுடைய சரீரம், அது எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது. பாத்தீங்கன்னா சுவிசேஷத்துல நீங்கள் உடன்பட்டவர்களானபடியா அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிற பொழுது இது எல்லாத்தையும் 4 காரியத்தையும் குறிப்பிடுறார். நீங்க பாருங்க, ஒரு விளையாட்டு வீரனை நீங்க எடுத்துக்கங்க. அந்த விளையாட்டு வீரனுக்கு ஒரு பயிற்சியாளர்களும் அவனை ஆதரிக்கிற ஆதரவாளர்களும் அவனுடைய வெற்றியில பங்கு பெறுகிறது மாதிரி இந்த ஊழியத்துல பவுலோடு அவர்களும் இணைந்திருக்கிறத பாருங்க. ஒரு விளையாட்டு வீரன் விளையாடுறான். இப்ப நீங்க பாருங்களேன், நம்ம கிரிக்கெட் எல்லாம் விளையாடுறாங்க, சிலர் பாக்குறவங்க பார்க்காதவங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? விளையாடுறாங்க, என்னமோ தானே போய் அதை அடிச்ச மாதிரி அவனுக்கு ஒரு சந்தோஷம், குதிக்கிறான், எதிரி குதிக்கிறான், ஆர்வத்தோட இருக்கிறான் இல்லைங்களா? இணைஞ்சு இருக்கிறான் பாருங்க. அவனால என்ன முடியுது எல்லாம் படிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க பாத்தீங்களா? அது என்ன, பயிற்சி கொடுக்கிற ஒரு பயிற்சியாளரை வச்சுக்கோங்க, ட்ரெயினர் வச்சுக்கோங்க. அவன் ஜெயிக்கிற பொழுது அந்த பயிற்சியாளனே சந்தோஷப்படுவான். பாக்ஸிங்ல பாருங்க, அவனுக்கு பயிற்சி கொடுத்த பயிற்சியாளன், அந்த யுத்த வீரன் போய் அங்க சண்டை போட்டு ஜெயிக்கிற பொழுது அந்த வெற்றியில அந்த பயிற்சியாளனும் இணைந்திருப்பான்
இல்லைங்களா? அதோடு அந்த ஆடியன்ஸ் இருக்காங்க பாருங்க, அவனுக்கு ஆதரவாக இருந்தாங்க பாருங்க, அவர்களும் அந்த வெற்றியில பங்கு கொள்ள. இவன் குதிப்பான். நீங்க விளையாட்டுலாம் சிலது பார்த்திருக்கீங்களா? கிரிக்கெட் எல்லாம் பாருங்க, என்னமோ விளையாடிக்கிட்டு அவன் அவங்க கோப்பை வாங்கினதுக்கு இவன் இங்க உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டு, ஏன் அப்படி பண்றான்? அவன் அவன் இருதயம் அதோடு இணைந்திருக்கு. அவன் அந்த அந்த இதுல இருக்கிறான். அதனாலதான் அவனால அப்படி செய்ய முடியுது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப கடவுளுடைய ஊழியத்துல, கர்த்தருடைய ஊழியத்துல பிலிப்பி சபையாருடைய பங்கும் ஒத்துழைப்புன்னு சொல்லும்போது, பவுல் எங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் பிலிப்பியர்களும் இருக்கிறாங்க, இணைஞ்சிருக்கிறாங்க. நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துறேன்னு பவுல் எப்படி சொல்றாரு. சரிங்களா? நம்ம நேசிக்கிற அப்படிப்பட்ட ஒரு உறவு அவங்களுக்குள்ள இருந்தது. ஏன்னா அவங்க ஜெபத்துல, கொடுத்தல்ல, எல்லா நேரத்திலையும் அந்த உறவு, அந்த ஒத்துழைப்பு, இந்த ஐக்கியம் அது இருந்தது. இல்லைங்களா? பிலிப் சபையிலிருந்து, இந்த பிலிப்பி நிருபத்துல இருந்து அப்ப அவங்க மெய்யான சந்தோஷத்தை அனுபவிச்சிருந்தாங்க. சந்தோஷம்ன்றது எது? மெய்யான சந்தோஷம். பிலிப்பி சபையார் சந்தோஷத்தை அனுபவிச்சிருந்தாங்க. அதுதான் கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, அந்த சந்தோஷமா, இல்லைங்களா, மனப்பூர்வமான சந்தோஷம். அந்த சந்தோஷம் சும்மா வந்துருமா? கொடுக்க முடியுமா? நீங்க கொடுங்கன்னு சொன்னா எதனா ஒண்ணு அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? முடியாது. ஐயோ என்னடா அது வம்பா போச்சு. சில இடங்கள்ல எல்லாம் நம்ம பாக்குறது இல்லைங்களா, என்னடா அது வம்பா போச்சு அப்படின்னு. ஆனா இவ இது அது ஓ அப்படி அந்த இருதய எனக்கு ஒரு இது, நான் இணைவதற்கு ஒரு வாய்ப்பு, நான் இணைந்து அதோட செயல்படணும். அதனால சொன்னேன், சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும், மெய் சபையில ஐக்கியப்பட்டுக்கிற ஒவ்வொருத்தரும் அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள், ஒன்றாக இணைக்கப்பட்டவர்களை தான் சபை அது எல்லாம் சேர்ந்து செய்கிறது. அது எல்லா இடத்துலயும் அவங்க இருப்பாங்க. இல்லைனாலும் இருப்பார். பவுல் ஏன் நினைச்சு பாக்குறாரு? போய் சொல்லிக்கிட்டாரா, நான் இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, டைம் ஆயிடுச்சு நமக்கு. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, அந்த போலித்தனமா இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, எதையா ஒண்ணு சொல்லிக்கிட்டு தான் பேர நாமத்தை மகிமைப்படுத்திட்டு பவுல பிலிப்பு சபை, இல்லைங்களா, சொல்றாரு பாத்தீங்களா? இந்த சபை தானும் ஒண்ணு இல்லை, எல்லாம் அது கடவுளால கொடுக்கப்பட்ட சபை. இந்த தனி மனிதனுக்கு வேலை இல்லை, இல்லைங்களா? அது சந்தோஷம். அதே மாதிரிதான் அந்த சபை மக்களும் இருக்காங்க. அப்ப பாருங்க, இன்னைக்கு இந்த 6 காரியம் பார்க்கறீங்களா, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்குதா அப்படின்னு கேட்டு பாருங்க. இல்ல அப்படின்னா, அல்லது ஒருவேளை அதுல சோர்ந்து போய் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் கடவுளிடத்துல மனம் திரும்பி கடவுளோடு கூட இருங்க. கடவுள் கொடுத்த அந்த ஐக்கியத்துல ரொம்ப ஈடுபாடோடு இருங்க. அதெல்லாம் நமக்கு பிலிப்பி சபை நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த 6 காரியம் பார்க்கிறோம். கடவுளுடைய கிருபையை பெற்றவங்க தான் பங்களூர்லா இருக்க முடியும். கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தில் இருக்கிறவங்க தான், அந்த விசுவாசத்தை பெற்றவங்க தான், ரசிகர் விசுவாசத்தை பெற்றவங்க தான் அன்புடைய பங்காளர்களா இருக்க முடியும். கிறிஸ்துவ அன்பு உடையவர்கள் தான் இந்த ஐக்கியத்துல இருக்க முடியும். அதோட பாவமான எல்லாவற்றின் மீதான வெறுப்புணர்வு உள்ளவர்கள் தான் அதுல இருக்க முடியும். 5வது பார்த்தோம், ஆவிக்குரிய யுத்தத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள், இல்லைங்களா, அவங்கதான் இதுல ஐக்கியத்துல இருக்க முடியும். அதோடு கிறிஸ்துவின் தங்கள் விசுவாசத்தை நிமித்த உபத்திரவங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் தான் பங்காளர்களாக இருக்க முடியும் சொல்லி பாக்குறேன். இதெல்லாம் பொதுவாக அனுபவிக்கிற, ஒவ்வொரு விசுவாசியும் அனுபவிக்கிற காரியங்கள். அது இது ஒருத்தரும் பாதி பாதி இல்லை, இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறவங்க மட்டும்தான் இப்படிப்பட்ட நிலையில் இருக்க முடியும் என்று சொல்லி பாக்குறோம். ஒருவேளை அதெல்லாம் அடைந்திருந்தும் சில நேரங்கள்ல பலவீனத்தின் நிமித்தம் சோர்வாக இருக்க முடியும். ஆகவே இந்த வார்த்தை நமக்கு வருகிற பொழுது நீங்க நினைச்சு பாருங்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஐக்கியத்தையும் நினைச்சு பாருங்க. என்னுடைய கடவுளுடைய காரியத்துல எந்த அளவுக்கு இருக்கிறீங்கன்னு நினைச்சு பாருங்க. கடவுளத்துல மனம் திரும்புங்க. இந்த மனம் திரும்பாம ரசிக்கப்படாத இருக்கிறவங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஐக்கியம்தான், இதுதான் சந்தோஷத்தை உருவாக்கும். இதுதான் மெய்யான சந்தோஷம், இதுதான் உண்மை. நீங்க இந்த உலகத்துல பாக்குறது எல்லாம் போலி. சபை குறிச்சு நான் அறிமுகத்தில் சொன்ன இல்லைங்களா, மகா அலெக்சாண்டர் வெறுங்கையோட தன்னை உலகத்தினுடைய முக்காவாசி பகுதியிலே ஆண்ட பிடித்த அலெக்சாண்டர் தான் போகும்போது ஒண்ணுமே கொண்டு போக முடியாது என்பதை ஜனங்களுக்கு காட்டும்படியா இந்த பெட்டிக்கு வெளியே கையை விட்டு என்னை இது பண்ணுங்கன்னு சொன்னது பாரு. அப்ப இதெல்லாம் போலி, இதுல எதையுமே நம்ம எடுக்க முடியும். ஆனா இந்த சந்தோஷம், கடவுளுக்குள்ள இருக்கிற இந்த ரட்சிப்பின் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆண்டவரோடு இருக்கிற அந்த சந்தோஷம், அதை நம்ம எடுத்துக்கிட்டு போக முடியும். அந்த மெய்யான இடத்துக்கு, வரலோகத்துக்கு நாம் போக முடியும். நினைச்சு பார்ப்போம். இதுதான் சந்தோஷம். இந்த சந்தோஷத்தினால் நிரப்பப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான துக்கம் இதெல்லாம்
விட்டு நம்ம கடவுளோடு கூட இருக்க முடியும். அதைத்தான் நமக்கு இந்த குறிப்பிய நிருபம் சொல்லிக் கொடுக்குது. சரி, கர்த்தர் நம்மளை அப்படியே நடத்தட்டும். நம்ம ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய